எல்லாருக்கும் வணக்கம்பா. ஸோ இது வந்து கேப்டன் ஜோனோட கிளைமேக்ஸ் ஃபைனல் பார்ட். சொல்லும்போது ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. இவ்வளோ நாள் போட்டேன்னா திடீர்னு 7 மாதம் ஆச்சு. ஸோ 7 மாதமாக போட்டுட்ருக்கேன். ஸோ அப்படின்னு இருக்கு. ஸோ ஃபைனலி நான் முடிச்சிட்டேன். நிஜமே எனக்கே ஹாப்பியாக இருக்குது. ஓகே ஃபைன். போகிறதுக்கு முன்னாடி காஷன் கன்க்ளூஷன் கேட்டுட்டு அப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபோன் எடுத்துக்கோங்க, தனியாக ஒரு இடத்துக்கு போய்க்கோங்க, எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்க வேண்டாம். நிம்மதியாக ஒரு ஹெட்ஃபோன்ஸை போட்டு மாட்டிட்டு அப்படியே உட்காருங்க. கண்ணை மூடி உட்காந்து இந்த ஸ்டோரி ஃபுல்லாக வந்து கேளுங்க. இவ்வளோ நாள் நீங்கள் கேட்டதுக்கு கண்டிப்பாக ஒர்த்தான கிளைமேக்ஸாக தான் இருக்கும். அண்ட் புதுசாக இந்த வீடியோ பார்க்க வரீங்க அப்படின்னா வந்துட்டு ஆல்ரெடி இந்த மொத்த இதுவும் வந்துட்டு சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். இல்லாட்டி கன்க்ளூஷன் உங்களுக்கு இந்த பாட்டு பார்க்கணுன்னாலும் நினச்சாலும் பாருங்கள், பிரச்சனை கிடையாது. ஜாலியாக இருக்குன்னு எனக்கு தெரியாது, இருக்கும். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், உங்கள் வீட்டில் டிஷ்யூ பேப்பர் இருந்துச்சுன்னா ஒரு பண்டில் டிஷ்யூ பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா ஒரு பெரிய தேங்காய் டவல், பெரிய டவல் ஏதாவது எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக தேவைப்படும். கண்ணீரை துடைக்கிறதுக்கும் மூக்கு சிந்துறதுக்கும். என்னடா இப்படி சொல்கிறாங்கன்னு யோசிக்கிறீங்களா? போக போக புரியும். ஸோ ஆனால் கண்டிப்பாக ஹாப்பி எண்டிங் தான் கொடுத்துருக்கேன். டோன்ட் வெரி, ஹாப்பி எண்டிங் தான் இருக்குது. ஸோ அது பற்றி பிரச்சனை இல்லை. பட் கிளைமேக்ஸில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், நிறைய எமோஷன்ஸ் பீக் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அதுக்கும் ரெடி ஆகிக்கோங்க. அண்ட் வேறு என்ன சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ லாஸ்ட் பார்ட் இவ்வளோ நாள் கண்டினியூவஸாக சப்போர்ட் கொடுத்த அந்த கடைசியில் பேசியிருக்கேன். ஆக்சுவலாக நான் வந்துட்டு எப்போவுமே வந்து ஃபஸ்ட் இன்ட்ரோ எடுத்துகிட்டு தான் அதுக்கப்புறம் வந்துட்டு வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுவேன். பட் இந்த வீடியோ மட்டும் தான் நான் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ மறுபடியும் வந்து திரும்ப ஃபஸ்ட் வந்து இன்ட்ரோடக்ஷன் எடுத்துகிட்டு இருக்கேன். ஏன்னு தெரில, என்னமோ முடிச்சதுக்கப்புறம் இன்ட்ரொடக்ஷன். ஏன்னா எனக்கே தெரியல நான் ஒரே பாட்டை வந்து முடிப்பேனா, இல்லாட்டி பாதியிலே வந்துட்டு எப்பயும் போல் புட்டுக்குமா, அரை மணி நேரம் போட்டு அப்புறம் இன்னொரு அரை மணி நேரம் பாதிக்கலாமா அப்படின்னு நினச்சிருவோம்னு நினச்சேன். பட் ஒரு வழியாக வெற்றிகரமாக முடிச்சிட்டேன் ஒரே உட்காந்து. அதனால தான் கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு போடுறதுக்கு. சரி ஓகே, இவ்வளோ விழாக்குள்ளலாம் வேண்டாம். ரொம்ப நாளாக ஆல்ரெடி வெயிட் பண்ணி வச்சுட்டேன். அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட் எப்படி முடிச்சிருந்தேன் அப்படின்னா வந்துட்டு ஜங்குக்கு வந்து பிரசிடெண்ட்டை காப்பாற்றுற மாதிரி முடிச்சிருந்தேன். ஸோ இப்போ வந்து பிரசிடெண்ட் கூட வெளியில் வந்தார். அவங்க இருந்த இடத்த விட்டு வெளியில் வந்திருக்காங்க. அவங்க வந்து ஒரு சில நிமிஷத்துலேயே மறுபடியும் பாம்பு வெடிச்சிருச்சு. ஸோ அவங்க இருந்த இடம்லாம் முழுசாக நொறுங்கி போயிடுச்சு. ஜங்குக்கு வந்து அப்படியே பார்த்து ஷிட், அவங்க எல்லா இடத்துலையும் பாம்பு வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி பிரசிடெண்ட்டை கொஞ்சம் காப்பாற்றி பத்திரமா வந்து ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வராங்க. ஸோ அவங்க வந்துட்டு இருக்கும்போதே ஃபெரோஸ் வீல் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பெரிய ராட்டினம், அதில் வந்துட்டு பாம்பு வச்சு அந்த ராட்டினம் வந்து இடிஞ்சு, அவ்வளோ பெரிய ராட்டினம் இடிஞ்சு அப்படியே வந்து உருண்டுட்டு வருது. ஜங்குக்கு வந்து அதை பார்க்குறாங்க. ஜஸ்ட்டு மிஸ், இவங்க தப்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் ஜங்குக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் அப்படின்னா வந்துட்டு அது அந்த ஃபெரோஸ் வீலுக்கு எப்பயுமே ஜங்குக்கோட மனசில் ஒரு தனி இடம் இருக்குது. ஏன்னா அதில் தான் தடவை அவங்க அவங்களுக்கு கிஸ் பண்ண இடம். ஸோ அவங்களுக்கு அது எப்பயுமே ஸ்பெஷல் தான். ஸோ அதை பார்க்கும்போது லைட்டாக கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் பிரசிடெண்ட் வந்து ஒரு பத்திரமான இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ ஜங்குக்கு வந்து பிரசிடெண்ட்டை கூப்பிட்டு வந்துட்டு ஒரு இடத்துல பத்திரமான இடத்துல நிப்பாட்டிடுறாங்க. நிப்பாட்டினதுக்கப்புறமா ஜங்குக்கு நின்றுட்டுருக்காங்க. முன்னாடி பிரசிடெண்ட் நின்றுட்டுருக்காங்க. ஜங்குக்கு அந்த பாம் வெடிச்சது இல்லையா, ஸோ அதை பார்த்துட்டு நின்றுட்டுருக்காங்க. பிரசிடெண்ட்டோட ஃபேஸை வந்து சரியாக இன்னும் பார்க்கல. ஸோ அந்த பிரசிடெண்ட் வந்து திரும்பும்போது டக்குன்னு வந்து பிரசிடெண்ட் வந்து ஜங்குக்கு இழுத்து பிடிச்சனால இறுக்கமாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜங்குக்கு ஒரு நிமிஷம் மூச்சு நின்று போயிடுச்சு. இதுக்கு இவர் இப்படி ஹக் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி. உடனே அந்த பிரசிடெண்ட் இருந்துட்டு சொல்கிறாரு, சாரி, என்னை மன்னிச்சிரு ஜங்குக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அழுகிறாரு. அவர் அழுகிற சத்தம் கேட்குது. இங்கே அழுவோம்ல, ஸோ அந்த சத்தம் கேட்குது. உடனே ஜங்குக்கு இருந்துட்டு இதுக்கு அழுகிறாரு, எனக்கு புரியல, என் பேர் எப்படி இவருக்கு தெரியும், ஒருவேளை ரியான்னு சொல்லியிருப்பாரோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் யோசிக்கிறாங்க எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு அப்புறம் ஒரு வழியாக மனசை திடப்படுத்திக்கிட்டு, ஒருவேளை நீங்கள் என்னோட அப்பாவா அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு கேட்குறாங்க. இந்த பிரசிடெண்ட் வந்து இப்போ தான் வந்து ஹக்கை பிரேக் பண்ணுறாரு. ஸோ வந்து ஹக்லேருந்து வெளில வந்தோடனே ஜங்குக்கு இப்போ தான் அவரோட ஃபேஸை கிளியராக பார்க்குறாரு. அந்த ஃபேஸில் வந்துட்டு அடித்ததுக்கான தடம் அதெல்லாம் இருக்குது, அவர் கண்ணீர் அதெல்லாம் இருக்குது. இருந்தாலும் ஜங்குக்கு ஒரு நிமிஷம் வந்து தான் மிரருக்கு முன்னாடி நிற்கிற மாதிரி இருக்குது. அதாவது ஆப்போசிட்டில் இருக்கிற பிரசிடெண்ட் வந்து பார்க்குறதுக்கு அப்படியே ஜங்குக்கு மாதிரியே இருக்காங்க. உடனே அந்த பிரசிடெண்ட் வந்து ஜங்குக்கு பார்த்துட்டு அவரோட ஃபேஸில் நல்லா கில்ட் தெரியுது. ஸோ ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அவர் அப்படியே தலையாட்டிட்டு ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஜங்குக்கு அவ்வளோதான். இத்தனை வருஷம் ஒரு ஒரு அப்பா பாசத்துக்காக அவ்வளோ எங்கிருப்பார் மனுஷன் பாவம், அது கிடைக்கவே இல்லை. இப்போ தான் அவர் சொல்கிறாரு, நீ சின்ன குழந்தையா இருக்கும்போது உங்கள் அம்மா உன்னையும் உங்கள் அண்ணனையும் என்கிட்ட இருந்து கூட்டிகிட்டு போயிட்டா, எடுத்துகிட்டு வந்துட்டா. அதுக்கப்புறம் நான் உங்களை தேடினேன், ஆனால் நீங்கள் கிடைக்கவே இல்லை. நான் பிரசிடெண்ட் ஆனாவது உங்களை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும்னு நினச்சேன். சாரி ஜங்குக், இவ்வளோ நாளாக ஒன்று மன்னிச்சிரு
இவ்வளோ நாளும் கூட இல்லாததுக்கு. இப்படிப்பட்ட ஒரு டயத்துலையும் நான் உன்னை மீட் பண்ணணும். அதுவும் வாரப்போ என்னை மன்னிச்சிரு ஜங்குக் அப்படின்ற மாதிரி ஒரு மன்னிப்பு கேட்க ஜங்குக்கு ஒரு நிமிஷம் எதுவுமே ஓடலை. இத்தனை வருஷத்தை அந்த அப்பா பாசத்துக்காக ஏங்கியிருப்பாங்க. இப்போ தான் அப்பாவை கண் முன்னாடி நிற்கிறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்லணும், என்ன பேசணும் ஒன்றுமே புரியல. அவர் ஜங்குக்கோட ஃபேஸ் அப்படியே வந்து பிடிக்கிறாரு. பிடிச்சிட்டு நான் ஒரே ஒரு தடவை திரும்ப ஒன்று கட்டி பிடிச்சிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்க, பிரசிடென்ட் கேட்க, ஐ மீன் ஜங்குக்கோட அப்பா கேட்க, உடனே ஜங்குக்கு இருந்துட்டு நான் உங்களை ஒரே ஒரு தடவை அப்பான்னு கூப்பிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு செகண்ட் கூட வெயிட் பண்ணல. 2 பேரும் மாறி அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. டைட்டாக ஹக் பண்ணிட்டு அந்த அப்பா பையனோட அந்த அந்த மூமெண்ட் அப்படியே போயிட்டுருக்கு. பட் அது ரொம்ப நேரம் நினைக்கல. திடீர்னு வந்துட்டு பிரசிடென்ட் வந்துட்டு ஜங்குக்கோட அப்பா வந்துட்டு அந்த ஹக் பிரேக் பண்ணிட்டு ஜங்குக்கு நான் உங்ககிட்ட ஒன்று முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்ல, உடனே ஜங்குக்கு என்னென்னு கேட்க, அந்த ரீனர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து இப்போ வந்து தப்பிச்சு போகிறான். அவன் அமெரிக்காவுக்கு ஃப்ளைட்டில் வந்து தப்பிச்சு போகிறான். அவனை எப்படியாவது வந்து பிடிக்கணும். அவன் மட்டும் இங்கேருந்து போயிட்டான் அப்படின்னா நியூக்ளியர் பாம் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம கொரியா மேலே போட்டுருவாங்க, எல்லாருமே செத்து போயிடுவோம், நீ டக்குன்னு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஜங்குக்கு இதெல்லாம் கேட்டு முடிச்ச உடனே ஒரு செகண்ட் கூட வெயிட் பண்ணல. ஏன்னா அவங்க அப்பா கிளம்ப போகிறாங்க. ஸோ பார்க்குறாங்க தூரத்தில் வந்துட்டு ஒரு ஹெலிகாப்டரில் வந்துட்டு ரீனர் சரி, அதுக்கப்புறம் மிஸ்டர் கிம் இருக்கார் இல்லையா சொல்லிட்டாங்க அவங்களோட அப்பா. ஸோ அவங்க 2 பேருமே வந்துட்டு ஒரு ஃப்ளைட் எடுக்க போகிறாங்க அந்த ஒரு ஹெலிகாப்டரை. ஸோ ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஜங்குக்கு ஒரு நிமிஷம் கூட யோசிக்காமல் ஓடுறாங்க. ஜங்குக் பார்க்குறாங்க அந்த ரீனர் மட்டும் இந்த ஹெலிகாப்டரில் வந்து தப்பிச்சு போகிறாங்க. 2 பேர் தப்பிச்சு போகிறாங்க. ஆனால் வந்துட்டு மற்ற சோல்ஜர்ஸ் எல்லாமே சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அது வார் போயிட்டுருக்கு. ஸோ எல்லாருமே சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. அவங்க மட்டும் தப்பிச்சு போகிறாங்க. ஜங்குக் பார்க்குறாங்க அந்த ஹெலிகாப்டர் வந்து எடுத்துருச்சு. கொஞ்சம் ஏரில் மேலே போயிடுச்சு. ஜங்குக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரில. இப்போ வந்து நிறுத்தியே ஆகணும். அவங்க மட்டும் அமெரிக்கா போனாங்கன்னா பாம்பு போட்டுருவாங்க. கொரியாவே சொல்லி முடிஞ்சிடும். அதனால் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கும்போது தான் அந்த ஹெலிகாப்டரில் வந்து ஒரு படிக்கட்டு மாதிரி தொங்குல்ல மேலே ஏறி போகிறது. அது மட்டும் கீழே தொங்கிட்டு இருக்கு. ஜங்குக்கு ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல் ஓடி போய் தாவி எப்படியாவது வந்து அந்த அது பிடிச்சிடுறாங்க. அந்த லேடர் பிடிச்சிடுறாங்க. ஹெலிகாப்டர் மேலே போகிற லேடர். ஜங்குக்கு எப்படி இது மேலே ஏறியிருப்பாங்கன்னா, சுற்றி முற்றி பார்க்கும்போது ஒரு ஆர்மி வெஹிக்கிள், டேங்க்குன்னு சொல்லுவாங்கள்ல, பெரிய வெஹிக்கிள் இருக்குல்ல, ஒரு பெரிய வெஹிக்கிள் தான். ஸோ அது மேலே ஏறி அப்படியே ஜம்ப் பண்ணி எப்படியோ அந்த ஹெலிகாப்டர் அந்த படிக்கட்டு வந்து பிடிச்சிடுறாங்க. ஸோ பிடிச்சிட்டு ஸ்கிப் ஆகிடுச்சு கொஞ்சம் கை. பட் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு மேலே ஏறுறாங்க. அவர் ஏறினது வந்து யாரும் உள்ளே இருக்கவங்க யாரும் சரியாக கவனிக்கல. அதனால் பார்க்கல. ஜங்குக்கு வந்துட்டு என்ட்ரன்ஸ் போயிட்டாங்க. உள்ளே ஏறும்போது தான் வந்து பார்க்குறாங்க அந்த அந்த 3 பேர் இருக்காங்கல்ல. ஒன்று வந்துட்டு மிஸ்டர் கிம், அதாவது டேயாங்கோட அப்பா இருக்கார்ல, அவர் தான் வந்து அந்த அந்த ஓட்டிகிட்ருக்காரு. அந்த ஹெலிகாப்டர் ஓட்டுறது அவர் தான். அவர் கூட வந்து ரீனர் இருக்கார். அப்புறம் யூஹூ இருக்காங்க. யூஹோ யாருன்னு ஞாபகம் இருக்கா? ஜங்கு கூடவே ஒருத்தங்க இருந்தாங்களே, டேயாங்க கூட கொண்டு வந்து கொடுத்தாங்களே ஜங்கு கிட்ட, அவங்களே தான். அவங்க இருக்காங்க. அவங்க யாருன்னு நான் சொல்கிறேன். ஸோ வந்து இவங்க ரீனர் இருக்கார் இல்லையா, அவரோட சொந்த பையன் தான் ஊஹூ. இவ்வளோ நாள் வந்து ஜங்கு கூட இருந்தது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து 3 பேர் இருக்காங்களா. ரீனர் வந்துட்டு ஜங்குக்கு வந்ததை பார்த்தோன்னே போய் அந்த ஜங்குக்கோட கையிலேயே மிதிக்கிறாங்க, இறங்கு அப்படின்ற மாதிரி. ஆனால் ஜங்குக்கு விட்டு கொடுப்பாரா? அவர் ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டாரு. அவங்களால வந்து ஜங்குக்கை தள்ள முடியல. ரீனர் சொல்கிறாரு, ஒழுங்கு மரியாதையாக இறங்கி போயிடலாட்டும், உன்னை கொன்னுருவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஜங்குக்கு வந்துட்டு நான் ஒன்றும் உன்ன மாதிரி கோலெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் என்னை பார்த்துக்க தெரியும் அப்படின்ற மாதிரி திரும்ப சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. சண்டைக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிடுறேன். இது ஃபைட் சீக்வன்சஸ் ஃபுல்லாகவே அது எனக்கு கொஞ்சம் சரியாக விளங்கலை. எனக்கு விளங்குன அளவுக்கு சொல்லியிருக்கேன். எனக்கு எப்படி இது விளங்கலன்னு இல்லை, எனக்கு அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஃபைட் சீக்வென்ஸ் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. சரி, நான் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் உங்களுக்கு புரியும்னு நம்புகிறேன். பேக் டு தி ஸ்டோரி போகலாம். ஜங்குக்கு வந்து ரீனரோட கையிலே வந்து அடிக்கிறாங்க. என் ஞாபகம் இருக்கா? அவங்க வந்து ரீனரோட கையில் சுட்டாங்கல்ல முன்னாடி. ஸோ இன்ஜுரி ஆன கையே. ஸோ அதில் அடிக்கிறாங்க. ஸோ ஒரு நிமிஷம் வந்து அவர் தளர்றாரு. அந்த நேரத்தில் ஜங்குக்கு வந்து உள்ளே போயிட்டாங்க. ஸோ இப்போ வந்து ஃபைட் நடக்குது. ரீனர் வந்து ஜங்குக்கோட வயிற்றுலேயே வந்து ஒரு அடி கொடுத்துட்றாங்க. ஜங்குக்கு வந்து முட்டி போட்டு கீழே உட்காந்துறாங்க. ஏன்னா ஜங்குக்கு அது கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, கொஞ்சம் பலமாக அடிபட்டுருது. ஸோ வந்து ரீனர் வந்துட்டு அங்கே இவர் இருக்கார்ல மிஸ்டர் கிம், ஸோ அவர் வந்து கத்துறாரு ரீனர் பார்த்து, ப்ளீஸ் அவரை ஷூட் பண்ணுங்க, அவனை ஷூட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. ஆனால் வந்துட்டு நம்ம ரீனர் வந்து அது கேட்குற மாதிரி இல்லை, கிம் சொல்கிறது கேட்குற மாதிரி இல்லை. அவருக்கு வந்துட்டு ஜங்குக்கு வந்து அடிச்சே கொள்ளணும், தன் கையால் அடித்து கொள்ளணும். ஏன்னா வந்துட்டு மொத்த பிளானையும் வந்துட்டு அவங்களோட பிளானை வந்து சொதப்புனது ஜங்குக்கால தான். ஸோ அவரால் தான் நடந்துச்சு. அப்படிங்கிறனால தன் கையால் அடித்து கொள்ளணும்னு ஆசை. ஜங்குக்கு வந்து அந்த வழியிலேருந்து வெளியில் வர்றதுக்குள்ளே திரும்ப ஜங்குக்கு அடிச்சிடுறாங்க. திரும்ப ஜங்குக்கால் ரெக்கவர் ஆகிறதுக்குள்ளே அடிச்சிடுறாங்க. ஜங்குக்கு திரும்ப ஒரு நிமிஷம் கொலாப்ஸ் ஆகுறாரு. அந்த டயத்தில் வந்து இவர் இருக்கார் மிஸ்டர் கிம், அவர் சொல்கிறாரு ரீனர் பார்த்து, ஐயோ மயிறு ஷூட் பண்ணுன்னு சொன்னால் வேலைக்கு பார்த்துட்ருக்கு அப்படின்ற மாதிரி மிஸ்டர் கிம் வந்து ரீனரை பார்த்து கற்று ரீனருக்கு ஒரு நிமிஷம் டென்ஷன் ஆகிடுது. என்ன சொன்ன என்னை பார்த்து அப்படின்ற மாதிரி கிம்மை பார்த்து கேட்க, கிம்மை இருந்துட்டு ஷூட் பண்ணுன்னு அப்படின்னு அவர் சொல்லி முடிக்கல. அதுக்குள்ளே ரீனர் வந்து மிஸ்டர் கிம்மையே வந்து ஷூட் பண்ணிடுறாரு.
நீயெல்லாம் எனக்கு ஆர்டர் போட்டதுக்கு நீ யாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க டெட் பாடியை பார்த்து. ஏன்னா வந்து கரெக்டாக தலையில் சுட்டிருப்பாங்க, மிஸ்டர் கிம்மோட தலையில் சுட்டிருப்பாங்க. அவர் ரத்த வெள்ளத்தில் கீழே விழுந்துட்டார். இதுக்கு மேலே கிம்மால் அவருக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது, அதனால கொண்டுட்டாங்க. ஸோ அவர் வந்து கீழே விழுந்துட்டார். அவர் கீழே விழுந்த அடுத்த செகண்ட் வந்து ஹூகோ போய் உட்காந்துடுறாங்க. ஏன்னா ஹெலிகாப்டர் அவர் தானே ஓட்டிகிட்டு இருந்தார். ஸோ இப்போ ஹூகோ போயிட்டு ஹெலிகாப்டர் ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே வந்து இந்த சான்ஸ்குள்ளே வந்து ஜங்குக்கு வந்து ரீனர் அடிச்சிடுறாங்க. ரீனர் வந்து ஒரு நிமிஷம் கீழே விழுக போயிட்டார் அந்த ஹெலிகாப்டரை விட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஒரு வழியாக வந்து விழுகலை, உள்ளே வந்துடுறாரு. ஜங்குக்கை பார்த்துட்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெட்ட வார்த்தையை வந்து திட்டிட்டு, இன்னும் இவ்வளோ தைரியம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி 2 பேத்துக்குள்ள பயங்கரமான ஒரு கிளாஷ் போகுது. மேலே யோசிச்சுக்கோங்க, மேலே வானத்தில் ஹெலிகாப்டர் போயிட்டுருக்கு. அந்த ஹெலிகாப்டருக்குள்ளே 2 பேத்துக்கும் பயங்கர கிளாஷ். அங்கே ஊகுவால் வந்து ஓட்டவே முடியல. ஏன் அப்படின்னா இவங்க 2 பேரும் இப்படி அடிச்சுக்கிட்டு இருந்தால் அந்த ஹெலிகாப்டர் ரொம்ப டேமேஜ் ஆகுது. ஸோ அது வந்து அவரால் ஓட்ட முடியல, ஹேண்டில் பண்ணவே முடியல. இப்போ நடக்கிற சண்டையில் வந்து ஜங்குக்கு வந்துட்டு ரீனர் வந்து கீழே தள்ள போயிடுறாங்க. ஆனால் அவர் ரீனர் வந்து கீழே விழல, அவர் அப்படி பிடிச்சி உள்ளே வந்துடுறாரு. மாறா ஜங்குக்கு தான் வெளில விழுந்துடுறாங்க. ஆனால் நல்ல வேலை, அந்த கீழே கார்பெட் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஃப்ளோர் இருக்கும் இல்லையா, அந்த ஹெலிகாப்டரோட ஃப்ளோர், அது வந்து பிடிச்சிட்டு கீழே தொங்கிட்டு இருக்காங்க லிட்டரரி ஜங்குக்கு. ஸோ ரீனர் வந்துட்டு மாட்டினியா சாத்தியா, இதுக்கு தான் அடுத்தவங்க பிரச்சனை தேவையே இல்லாமல் மூக்கு நுழைக்கக்கூடாதுன்னு சொல்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கோட கை பிடிச்சிட்டு இருக்குல்ல அந்த விரல், அது மேலே வந்து நிற்கிறாரு. ஜங்குக்கால முடியல, ஆல்ரெடி அவர் தொங்கிட்டு இருக்காரு, அந்த வெயிட் வேற. இவர் கால் மேலே வச்சு இப்படி அழுத்தி இப்படி அமுத்திக்கிட்டு இருக்காரு ஜங்குக்கோட கையை. இப்போ ஜங்குக்கு வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கும்போது அவருக்கு ப்ரீத்திங்கே வந்து சரியாக விட முடியல, அந்த மாதிரி தொங்கிட்டு இருக்காரு ஜங்குக்கு. அப்புறம் ஒரு நிமிஷம் வந்து ரீனர் இருந்துட்டு ரெடியாக சாகிறதுக்கு தயாராரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து ஷூட் தள்ளி விடலாம் அப்படின்னு போகும்போது ஜங்குக்கு வந்து பார்த்து ரீனரை பார்த்து சிரிக்கிறாங்க. ரீனருக்கு ஒரு நிமிஷம் புரியல, என்ன இதுக்கு சிரிக்கிறான் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்புறம் ஜங்குக்கு இருந்துட்டு சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ எதை விதைக்கிறியோ அதுதான் அறுவடை செய்வ தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல. ரீனருக்கு புரியல, என்னடா சொல்கிறேன், என்ன லூஸ் மாதிரி பேசுகிற அப்படின்ற மாதிரி கேட்க, நீ உன் பையனை, அதாவது ஊகுவை என்கிட்ட ஸ்பையாக அனுப்பிச்சி வச்ச கரெக்டு தானே, அதே மாதிரி நானும் உன்கிட்ட ஒரு ஸ்பை அனுப்பிச்சி வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. ரீனர் வந்து அப்படி பார்க்குறாரு, யாராக இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்க, அப்பா அப்படின்னு அங்கேருந்து ஒரு குரல் கேட்குது. திரும்பி பார்த்தா ஊகு தான். அவர் வந்து கண்ணு முட்டை கண்ணீர், ஒரு மாதிரி உடஞ்சி போன மாதிரி இருக்கார். அப்படியே வந்து அவங்க அப்பாவை பார்க்க அவருக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விளங்க ஆரம்பிக்குது. ஜங்குக்கு வந்துட்டு இப்போ வந்து அந்த தொங்கிட்டு இருக்காரு இல்லையா, அந்த கையை விடுறதுக்கு வந்து ஜங்குக்கு ரெடி ஆகிட்டாரு. ரீனர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பி தன்னோட பையனை பார்க்க அவர் மனசு சொல்லுது, ஐயோ நான் நினைக்கிறது மட்டும் நடந்துடக்கூடாது, நான் நினைக்கிறது மட்டும் சரியாக இருக்கக்கூடாது அப்படின்னு. ஆனால் அவர் நினச்சது தான் சரி. ஹூகோ இங்கேருந்து நிற்கிறாரு, அவர் பார்த்து நின்றுட்டுருக்கு. உடனே ஹூகோ வந்து அப்பாவை பார்க்க, அவங்க அப்பா வந்து ஹூகோவை பார்க்க, உடனே ரீனர் இருந்துட்டு ரீனர் இருந்துட்டு கேட்குறாரு, டே அப்படின்ற மாதிரி கூப்பிட. உடனே அவன் ஹூகோ இருந்துட்டு சொல்கிறாங்க, நான் உங்களை மாதிரி கெட்டவனா சாக விரும்பலப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல. ஜங்குக் அவங்க சொல்கிறாங்க, ஜங்குக் தன்னோட கிரிப் பிடிச்சிட்டு இருந்தாங்களே ஹெலிகாப்டர், அதை விட்டுட்டு ஜங்குக் அப்படியே கீழே விழுகிறாங்க. ஒரு செகண்டில் வந்துட்டு அந்த ஹெலிகாப்டரு வெட்டிச்சு சதுருது. ஆமாம், ஊகு வந்துட்டு ஒரு பட்டன் அமுத்திட்டாங்க. ஸோ அது கூட பாம் கூட கனெக்ட் பண்ணி வச்சுருந்தது. ஸோ அது வந்து அப்படியே வந்து வெட்டிச்சு சதுருது மேலே ஹெலிகாப்டர். இல்லை அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கத்துற சத்தம் கேட்குது. வேறு யாரும் கிடையாது, நம்ம டேயாங் தான். டேயாங் வந்து இங்கே படுத்துட்டு இருந்தாங்க இல்லையா, ஸோ ஜங்குக்கு வந்து ஹெலிகாப்டரில் ஏறும்போது தூங்கிட்டு இருந்தாங்கல்ல, அதை பார்த்த உடனே ஜங்குக்கு டேயாங் வந்துட்டு உள்ளே படுத்துட்டு இல்லை, உடனே எஞ்சி வெளில வந்துட்டாங்க. அவங்களுக்கு அந்த வழியெல்லாம் பெருசாக தெரில. ஜங்குக்கு பார்க்கணும், அவருக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து நின்றுருப்பாங்க. ஸோ இப்போ இந்த ஹெலிகாப்டர் வெட்டிச்சு சதுர்ன உடனே டேயாங் தான் இங்கே போச்சு, எல்லாம் போச்சு, ஜங்குக்கும் இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. டேயாங் இங்கேருந்து பார்க்க அந்த ஹெலிகாப்டர் பீஸாக சதுருது. அவங்க கடைசியாக தெரிஞ்சது ஜங்குக்கு அந்த ஹெலிகாப்டருக்குள்ளே இருக்காங்க. இப்போ அந்த ஹெலிகாப்டர் பீஸாக சதுரிடுச்சு. டேயாங்கால சுத்தமாக முடியல, ஒரு நிமிஷம் மூச்சு பேச்சு எதுவுமே கிடையாது. அப்படியே ஒரு பொண்ணு மாதிரி தான் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. அப்புறம் வந்துட்டு இல்லை இல்லை இப்படி இருக்கக்கூடாது, நான் ஃபஸ்ட்டு போகமே இழந்துட்டேன், இப்போ ஒன்றும் இழக்க முடியாது ஜங்கு, ப்ளீஸ் வந்துரு அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளேயே அவங்க சொல்லி அழுகிறாங்க. அவங்களால வேற என்ன பண்ண முடியும். ஸோ சுற்றி முற்றி பார்த்தா ஏகப்பட்ட பணம், எல்லா டெட் பாடிஸ் ஃபுல்லாக, எல்லா பில்டிங்கும் உடஞ்சி கிடக்குது. எங்கே ரத்தம், எப்படி வார் நடந்த ஜோன் எப்படி இருக்கும், ஸோ அப்படி தான் இருக்குது. இப்போ ஹெட் மைண்ட் வந்து செத்து போயாச்சு, அதாவது ரீனா செத்து போயிட்டாங்க, வார் முடிஞ்சு போச்சு. ஆனால் கேப்டன் என்னாரு?
அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சோல்ஜர்ஸ்க்குமே இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜங்குக்குக்கு வந்துட்டு கடைசி அவங்க பார்த்தப்போ அந்த ஹெலிகாப்டர்லேருந்து கீழே விழுந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன ஆனாங்கன்னே தெரில. அவ்வளோ இதுலேருந்து கீழே விழுந்தா பொழைக்க முடியுமா? முடியாதுல்ல. ஸோ டியாங் வந்து அவ்வளோதான் இங்கே உடஞ்சி போய் நிற்க. மற்ற எல்லா சோல்ஜரும் அதில் ஒரே ஒரு சோல்ஜர் மட்டும் டியாங் பார்க்குறாங்க. அவரோட ஹேட் போட்டிருப்பார்ல தொப்பி, அதை வந்து கழட்டிட்டு கையில் வச்சுட்டு கீழே வந்து குனிகிறாங்க. ஸோ இந்த வணக்கம் சொல்லுவாங்கல்ல, ஒருத்தங்களை ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இறந்து போனதுங்க ஒரு சோல்ஜர் ஒரு கேப்டன் இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களோட கேப்பை வந்து கழட்டிட்டு அவங்களுக்கு கீழே தலை வணங்குறது வழக்கம் இல்லை. ஸோ அந்த மாதிரி பண்ணுறாங்க. அது டேங் பார்த்தோன்னே அவ்வளோதான். இல்லை இல்லை, நான் என்னால் இது ஒத்துக்க முடியாது, நான் இதை ஒத்துக்க மாட்டேன். நான் இன்னும் நானும் இறந்தது பார்க்கல, நானும் டெட் பாடியை பார்க்கல, நான் ஒத்துக்க மாட்டேன், அவருக்கு ஒன்றும் ஆகலை, இப்படி பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஒன்று இன்னும் பக்கத்தில் நிற்கிற சோல்ஜர் வந்துட்டு அந்த கீழே புக் பண்ணியிருக்காரு அவர் வந்து நேராக நிற்க வைக்கிறாங்க. அப்போ தான் ஒரு சத்தம் கேட்குது, டேயாங் அப்படின்ற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. திரும்பி பார்த்தா நம்ம சோக்சின் தான். டேயாங் வந்து சோக்சினை பார்த்துட்டு இல்லை நான் எனக்கு அவருக்கு ஒன்றும் ஆகலை, அவருக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்லணும். நம்ம சின்ன இருந்துட்டு இல்லை டேயாங் சொல்கிறத கேளு, நிறுத்து அப்படின்ற மாதிரி சொல்ல டேயாங் வந்துட்டு நான் ஒத்துக்க மாட்டேன், அவர் வந்துட்டுருக்காரு, என்கிட்ட வந்துடுவார், அவருக்கு ஒன்றும் ஆகலை, அவருக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்ற மாதிரி டேயாங்காலும் இன்னும் சோக்சின் இருந்துட்டு சொல்கிறாரு, டேயாங் நிறுத்து அப்படின்ற மாதிரி சொல்ல நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி டேயாங்காலுக்கு சின்ன இருந்துட்டு இங்கே பாரு, நம்ம ஒத்துக்க தான் வேணும், அக்செப்ட் பண்ணிக்கோ, அவர் போயிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்ல டேயாங் மாட்டேன் மாட்டேன், நான் ஒத்துக்க மாட்டேன், அவர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க வருவாங்க வருவாங்க அப்படின்ற மாதிரி டேயாங் வந்துட்டு எங்கே அழுகிறாங்க. மற்ற எல்லாரும் டேயாங்க பார்க்கறதுக்கு பாவமாக இருக்குது. டேயாங்கால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. எல்லோரும் சொன்னாலும் டேயாங்கால் ஏற்றுக்க முடியல. டேயாங் வந்துட்டு அப்படியே முன்னாடி வராங்க. முன்னாடி வந்துட்டு அங்கே நின்று கத்துறாங்க, ஜங்குக் ஜங்குக் ப்ளீஸ் கேப்டன் வெளியில் வந்துடுங்க, ப்ளீஸ் வெளியில் வாங்க ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி கழுதுகிட்டே கத்துறாங்க. ஆனால் யாருமே வரல. டேயாங்கன்னு சொல்கிறாங்க, கேப்டன் விளையாட வேண்டாம் ப்ளீஸ், இது ஒன்றும் ஃபன்னியாக இல்லை, வெளியில் வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. ஆனால் ஜங்குக்கு வரவே இல்லை. சின்னுக்கு தான் பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டேயாங் அப்படியே எழுதி அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. சரி சரி ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி ஹக் பண்ணிக்கிறாங்க. டேயாங்கால் இதை சுத்தமாக ஏற்றுக்க முடியல. சின்ன இருந்துட்டு சொல்கிறாங்க, டேயாங் இங்கே பாரு, ஜங்குக்கு வந்து ஏஞ்சல் மாதிரி நம்ம கேப்டன், அவர் என்ன இங்கே இப்போ போயிருந்தாலும் நம்ம மனசில் என்றைக்குமே வாழ்ந்துட்டு தான் இருப்பார். டேயாங் வந்து அவ்வளோதான் அப்படி பயங்கரமாக சோக்சினை கட்டி பிடிச்சிட்டு அவங்களும் அழுகிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே முடியல, அப்படியே கீழே முட்டி போட்டு உட்காந்துடுறாங்க. சோக்சினாலையும் அவங்களாலையும் முடியல, யாராலையுமே முடியல. டேயாங் வந்துட்டு சொல்கிறாங்க, எப்படி எப்படி என்ன திரும்ப பார்க்க வரேன்னு தானே சொல்லிட்டு போனாங்க, எப்படி வராமல் போகலாம், எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்கல்ல, எங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்கல்ல, எப்படி விட்டுட்டு போகலாம், வரேன்னு சொன்னாங்களே வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி டேயாங் வந்து அழுக. சோக்சினுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ தான் லீ இருந்துட்டு இன்றைக்கி ஜங்குக் மட்டும் இல்லைன்னா இங்கே நம்ம யாராலையும் உயிரோடு இருந்திருக்க முடியாது, நம்ம எல்லாத்தையும் காப்பாற்றினது ஜங்குக் தான் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் லீ சொல்ல உடனே அங்கே காமன் மேன் இருப்பாங்கள்ல அவங்க இருந்துட்டு சொல்கிறாங்க, ஆமாம் கேப்டன் ஜோன் மட்டும் இல்லாட்டி நம்ம யாரும் உயிரோடு இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி இன்னொருத்தர் சொல்ல இன்னொருத்தர் இருந்துட்டு சொல்கிறாங்க, ஆமாம் நம்ம எல்லோரும் வந்துட்டு அவர் நினச்சி பெருமைப்படணும், அவருக்கான ஒரு நல்ல ஃபியூனரல் கொடுக்கணும், அவரை நல்லபடியாக நம்ம அமுச்சு வைக்கணும் அப்படின்ற மாதிரி இன்னொருத்தர் சொல்ல டேயாங்கால் ஒன்றுமே ஒன்றும் பேச முடியல. இன்னும் பயங்கரமாக அழுக வருது, அழுதுகிட்டே இருக்காங்க. சோக்சன் அப்படியே கீழே அவங்களும் முட்டி போட்டு உட்காந்துட்டு அவங்களோட ஃபேஸை பிடிச்சி, டேயாங் எனக்கு தெரியும் இதை அவ்வளோ ஈஸியாக ஏற்றுக்க முடியாது, ஆனால் எல்லோரும் மூவ் ஆன் ஆகி தானே ஆகணும், மூவ் ஆன் ஆகணும் டேயாங் அப்படின்ற மாதிரி சொல்ல இது சோக்சனுக்கு தெரியும் அது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது, டேயாங்கால் ஜங்குக்கை விட்டு வர முடியாதுன்னு. பட் ஸ்டில் அவங்க சொல்கிறாங்க. டேயாங்கும் இருந்துட்டு என்ன பண்ண முடியும், அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. அப்போ சோக்சன் இருந்துட்டு சரி வா டேயாங் வா, நம்ம போய் இன்னும் நாட்டையே பார்க்கணும், நாட்டையே மாற்றணும், நிறைய மாற்ற வேண்டியது இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி கை கொடுக்க டேயாங்கும் வந்து சோக்சனுக்கு கை கொடுக்கலான்னு போகிறாங்க. அதுக்குள்ளே வந்துட்டு ஒருத்தவங்க வந்து கத்துற சத்தம் கேட்குது, எல்லோரும் அங்கே பாருங்கள் அப்படின்ற மாதிரி காமிக்க அது வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி தான், ஒரு காடு மாதிரி தான். ஸோ அது மேலே ஒரு பெரிய மரம் இருக்குது, அந்த மரத்தோட உச்சியில் பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா அங்கே நம்ம கேப்டன் ஜோன் அங்கே உயிரோடு இருக்காங்க, கேப்டன் உயிரோடு இருக்காரு அப்படின்ற மாதிரி கத்த, எப்பா அங்கே நம்ம ஜங்குக் இருக்காங்க. அப்பா
அப்பா அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் இப்போ தான் இருக்குது. ஸோ நிறைய பேர் ஓடி போயிட்டாங்க ஜங்குக்கு வந்து நிற்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஏன்னா ஜங்குக்கால் நிற்க முடியல, நிறைய இன்ஜுரிஸ் இல்லையா. ஸோ அதனால் நிற்க முடியல, உடம்பு ஃபுல்லாக ரத்தம் காயம் நிறைய இருக்குது. பட் கண்ட்ரிக்காக நினைக்கும் போது ஓகே அப்படின்ற மாதிரி இவங்க பொறுத்துக்கிறாங்க. ஸோ அவங்க தூக்கி அப்படியே ஜங்குக்கு வந்து இந்த பேஸ்கெட் பால் பிளேயரில் வந்து ஷோல்டரில் தூக்கி வச்சு கொண்டு வருவாங்கல்ல, தன்னோட டீமோட லீடரை. ஸோ அந்த மாதிரி தூக்கி வச்சு கொண்டு வராங்க நிறைய மக்கள். டியாங் வந்து இங்கே ஒரு ஒரு இன்ச் ஒரு அணு கூட நகரவே இல்லை, அப்படியே நிற்கிறாங்க. டியாங்க்கு ஒரு நிமிஷம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அவங்க வந்த மிஷினை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க. கேப்டன் ஜானுக்கு ஒன்றும் ஆகலை. அவங்க வந்ததே அதுக்காக தானே, அவருக்கு ஒன்றும் ஆகலை, அவர் நல்லா இருக்கார். வந்து டியாங்கோட சந்தோஷத்தை வந்து வெளியில் சொல்லவே முடியாது, அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. டியாங்கு இப்போ ஜங்குக்கு பார்க்கும்போது ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கணும்னு தோணுது. அங்கே அவரோட ஃபியான்சி நிற்கிறாரு. ஆமாம், ஃபியான்சி தானே, கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கல்ல. ஸோ ஃபியான்சி கிட்ட ஓடி போகணுன்னு நிற்குது. டியாங் வந்து எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் டியாங்கில் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல. அவங்கள ஏதோ ஒரு ஸ்ட்ராங்கான பவர் வந்து அப்படியே நிறுத்தி வச்சிருக்க மாதிரி இருக்குது. அப்போ தான் அந்த ஒரு செகண்டில் ஃபேரி அந்த இடத்துக்கு வராங்க. டியாங்குக்கு வந்து புரியலை என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியலை. அவங்க அப்படியே ஃபேரியை பார்க்க ஃபேரி இருந்துட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ், உன்னோட மிஷினை நீ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்ட அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஃபேரி வந்து சிரிக்கிறாங்க. ஆனால் டியாங் ஃபேஸில் ஒரு சொட்டு கூட சிரிப்பு இல்லை. டியாங் வந்துட்டு என்ன நடக்குது, இங்கே என்ன நடக்குது, ஏன் என்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஃபேரி வந்து டியாங் பார்க்குறாங்க. டியாங் வந்து எடுத்து வைக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் வந்துட்டு ஒரு இன்விசிபிளான ஒரு ஒரு ஃபோர்ஸ் வந்து அவங்களை தடுக்கிற மாதிரி இருக்குது. அவங்கள நகர விட மாட்டேங்குது. டியாங் ட்ரை பண்ண முடியல. டியாங்க்கு என்ன நடக்க போகுதுன்னு புரியல. டியாங் வந்துட்டு கேட்குறாங்க, மிஸ் ஃபேரி ப்ளீஸ் என்னை விட்டுங்களேன், நான் போகணும், நான் போய் அவரை கட்டி அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே ஃபேரி வந்துட்டு சொல்கிறாங்க, நீங்கள் எந்த போய் ஆகணும் டியாங் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டியாங்க்கு ஹார்ட் பீட்டே நின்று போச்சு. தான் சரியாக தான் கேட்டோமா அப்படின்ற மாதிரி இருக்குது. டியாங் வந்துட்டு என்ன சொன்னீங்க, திரும்ப சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்க ஒன்று ஃபேரி இருந்துட்டு ஆமாம் டியாங், உன்னோட மிஷனை நீ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்ட, அப்போ நீ ஃப்யூச்சருக்கு திரும்ப போய் தான் ஆகணும், நீ திரும்ப போகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல டியாங்க்கு வந்து என்ன விளையாடுறீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஒன்றும் புரியலை. டியாங் வந்து இல்லை முடியாது, நான் போக மாட்டேன், நான் இதுக்கு போகணும், நான் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு இன்விசிபிள் கேஜ் பிடிச்சி வச்சிருக்கல, அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவங்களால முடியல. நான் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்காங்க. வேறு வந்துட்டு டியாங் பாரு, எனக்கும் ஒன்று திருப்பி அனுப்பணும்னு இல்லை, ஆனால் வேறு வழி இல்லை, நீ போய் தான் ஆகணும். டியாங் கண்ணிலேருந்து அப்படியே கண்ணீராக வருது. இல்லை முடியாது, நான் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஃபேரி இருந்துட்டு நீ போய் தான் ஆகணும் டியாங்க, வேறு வழி இல்லை, நீ மட்டும் இப்போ திரும்ப போகலைன்னா என்ன ஆகும் தெரியுமா, என்ன ஆகும் என்ன வேணாலும் ஆகிட்டு போகுது, நான் திரும்ப பறக்க மாட்டேன், என் ஃப்யூச்சரே நாசமாக போகும், என்ன வேணாலும் ஆகிட்டு போகுது, நான் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி டியாங் சொல்ல உடனே ஃபேரி டியாங் வந்து பார்க்குறாங்க. டியாங் நீ என்ன சொன்னாலும் நான் இங்கேருந்து போக மாட்டேன், என் ஜங்குக்கு விட்டு நான் போக மாட்டேன், எனக்கு வேறு எதுவும் முக்கியம் இல்லை, நான் பிறக்கலைனாலும் முக்கியம் இல்லை, நான் ஜங்குக்கு விட்டு போக மாட்டேன். அப்போ டியாங் ஃபேரி வந்துட்டு இங்கே வந்திருக்காங்க அப்படின்னா இது மட்டுமே ரீசனாக இருக்காது இல்லையா, இதோட முக்கியமான ரீசன் ஏதாவது இருக்கணும் இல்லை. அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க டியாங் பார்த்து, சரி இங்கே இருக்கணும் அவ்வளோதானே, இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல டியாங் வந்து அப்படியே ஃபேரியை பார்க்குறாங்க. டியாங்க்கு தெரியும் ஃபேரி வந்து வேறு என்னமோ இருக்குது அப்படின்ற மாதிரி. ஃபேரி வந்துட்டு சொல்கிறாங்க, நீங்கள் இருக்கணும்னா இருந்துக்கோ, பிரச்சனை இல்லை, ஆனால் ஒன்று, கொரியா எப்போவுமே வின் பண்ணாது. இந்த கொரியன் மக்கள் எல்லாம் 336 வருஷம் அடிமைகளை மட்டும்தான் இருப்பாங்க, ஜங்குக்கால எப்போயுமே வின் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல டியாங் அப்படியே ஒரு நிமிஷம் மூச்சு பேச்சில் அப்படியே கத்திகிட்டே இருந்தவங்க அமைதி அப்படியே நிற்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, உன்னோட சிப்ளிங்ஸ் அவங்களும் நல்லா இருக்க மாட்டாங்க. அவன் தங்கச்சி ஜெனி வந்து ப்ராஸ்டியூட்டாக போவான், உங்கள் அண்ணன் யுங்கி அவன் யாரோ செஞ்ச தப்புக்காக செத்து போவான். அது மட்டும் கிடையாது, இந்த கொரியாவோட காலனைசேஷன் முடியவே முடியாது, இன்னும் பல வருஷத்துக்கு தொடரும், அடிமைகளாக மட்டும்தான் இருப்பாங்க, நீ இங்கே இருந்தால் உன்னால தான் இது எல்லாமே நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல வந்துட்டு அவங்க வந்து அப்படி ஃபேரி பார்த்து போய் சொல்கிறீங்க தானே அப்படின்ற மாதிரி கேட்க அவனை ஃபேரி வந்துட்டு பொய்யா இருந்தால் நல்லா தான் இருக்கணும், ஆனால் நான் உண்மை தான் சொல்கிறேன், இதுதான் நடக்க போகுது. ஜங்குக்கு ஒன்றுமே புரியல. இப்போ என்ன பண்ண போகிறாங்க ஜங்குக், அவங்களோட அவங்க நாடு கொரியா. அப்படியே திரும்பி அப்படியே ஜங்குக்கு பார்க்குறாங்க. ஜங்குக்கு வந்துட்டு அப்படி தள்ளி இன்னைக்கு அங்கே தான் தூரத்தில் இருக்காங்க. பார்த்தா ஜங்குக்கு வந்து
சிரிச்சிட்ருப்பாங்க. வலி இருக்குது, பட் இருந்தாலும் வலியில் சிரிச்சிட்ருக்காங்க. அவங்களோட மக்கள் அவங்க காப்பாற்றிட்டாங்கல்ல, ஸோ அந்த ஒரு சந்தோஷம் இருக்குது, சிரிச்சிட்ருக்காங்க. டேயாங் திரும்ப அப்படியே ஃபேரியை பார்க்குறாங்க. மண்டுக்குள்ளே 1008 ஓடுது. இப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஃபேரி கேட்குறாங்க, டேயாங் டைம் ஓடிட்டுருக்கு, சீக்கிரம் ஜங்குக்கா கொரியாவா அப்படின்ற மாதிரி கேட்க ஜெயாங் வந்து யோசிக்கிறாங்க. இப்போ வந்து ஜங்குக்கை விட்டுட்டு போனால் ஜங்குக்கை ஹர்ட் ஆவாங்க, ஆனால் இவங்க இருந்தாங்கன்னா கொரியாவே நாசமாக போயிடும். அது ரொம்ப டேஞ்சரில் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே ஒரு நிமிஷம் கண்ணை மூடி நிற்கிறாங்க அண்ட் ஒரு டிசிஷனும் எடுக்கிறாங்க. அப்புறம் ஃபைனல் டிசிஷன் இஸ் கொரியா. டேயாங் கனத்த மனசோட கொரியான்ற முடிவு எடுக்க ஃபேரி அப்படியே அங்கே பார்த்து சிரிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி ப்ரௌடாக இருக்குது. பரவாயில்ல, டேயாங் வந்து செல்ஃபிஷாக இல்லை, செல்ஃப்லெஸ்ஸாக இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது நல்லா இருக்குது. அப்படியே வந்துட்டு அவங்க வந்துட்டு பார்க்குறாங்க ஃபேரியை பார்த்து. ஆனால் நான் போகிறேன், ஆனால் எனக்கு ஒரே ஒரு ப்ராமிஸ் வேணும். ஜங்குக்கு வந்து ரொம்ப நாள் உயிர் வாழணும், லாங் லிவ் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க உடனே ஃபேரி இருந்துட்டு கண்டிப்பாக ஜங்குக்கு ரொம்ப நாள் வாழ்வாங்க, நான் வந்து உத்தரவாதம் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஃபேரி வந்து அப்படியே லைட்டாக சிரிச்சுட்டு டேயாங்கோட க்ரௌண்ட் நெக் இருக்குள்ள ஹெட்டு மேலே உச்சந்தலை அதில் வந்து அப்படியே லைட்டாக தொடுறாங்க, ஒரு டேப் பண்ணுறாங்க. டேயாங் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிளிட்டர் மறையும் இல்லை, அந்த மாதிரி கொஞ்சமாக மறையிறாங்க. ஜங்குக்கு வந்து இங்கே தூரத்தில் நிற்கிறாங்கல்ல, அங்கேருந்து பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு உருவம் நிற்கிறது அவங்களுக்கு தெரியுது. தூரத்தில் பார்க்கும்போது அங்கே நிற்கிறது யாருன்னு ஜங்குக்கு தெரியுது. அவங்களோட உலகம், அவங்களோட வாழ்க்கை, அவங்களோட ஒட்டுமொத்த காதல் டேயாங் தான். இங்கேருந்து ஜங்குக்கு வந்து டேமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கையை ஹாய் சொல்கிறாங்க. டேயாங் அங்கேருந்து அப்படி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே பார்க்குறாங்க டேயாங் கொஞ்சமாக மறையிறதும், டேயாங் சுற்றி ஒரு கிளிட்டர் கைண்ட் ஆஃப் மேஜிக் தான். ஸோ இப்படி கிளிட்டர் அப்படியே ஃபார்ம் ஆகுது. ஜங்குக்கு இங்கேருந்து டேயாங்கை பார்க்க அவங்களுக்கு கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்குது. டேயாங்க்கு பின்னாடி இந்த ஃபேரி நிற்கிறது ஜங்குக்கோட கண்ணுக்கு நல்லாவே தெரியுது. ஜங்குக்கு வந்து என்ன நடக்குது அப்படின்னு அவங்களால ஒரு தடவை ரியலைசேஷன் வரும்போது அவ்வளோதான், ஜங்குக்கு வந்துட்டு இல்லை அப்படின்ற மாதிரி தலையாட்டிட்டு அங்கேருந்து அவங்க மேலேருந்துலாம் கீழே இறங்கி ஓடுறாங்க. அவங்களால முடியல, ரொம்ப பேட்லி ரொம்ப இன்ஜூரி ஆகிருக்கு, சுத்தமாக முடியல. அப்படி இருந்தாலும் அவங்களால எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடி போகிறாங்க. ஒரு தடவை தடுக்கி விட்டு கீழே விழுகிறாங்க, பட் அது கூட அவங்களுக்கு பெருசாக தெரியல. டக்குன்னு உடனே எழுந்திரிச்சு ஓடுறாங்க. டேயாங்க பார்த்து இல்லை டேயாங் போகாத, ப்ளீஸ் போகாத, இது நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே அங்கேருந்து டேயாங்க பார்த்து ஓடிட்டே இருக்காங்க. இல்லை டேமா, இல்லை நீ எனக்கு இப்படி பண்ணக்கூடாது, டேமா போகாது அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு கத்திக்கிட்டே டேயாங் கிட்ட ஓட ஜங்குக்கு வந்து கிட்ட போயிட்டாங்க, ரொம்ப கிட்ட போயிட்டாங்க. கரெக்டாக வந்து டேயாங்க பிடிச்சி ஒரு டைட்டான ஹக் கொடுக்கணும்னு பிடிச்சி இழுத்து கட்டி பிடிக்கணும்னு நினைக்கும் போது கரெக்டாக டேயாங் அங்கேருந்து போயிட்டாங்க. டேயாங் அங்கே இல்லை. ஜங்குக்கு வந்து ஹக் பண்ணுறாங்க, ஆனால் அவங்க எதையுமே ஹக் பண்ணல. இப்படி சொல்ல வரேன்னா ஜங்குக்கு வந்து டேயாங் ஹக் பண்ணலான்னு போயிருப்பாங்க. அவங்க கரெக்டாக ஹக் பண்ண வரும்போது டேயாங் மறைச்சிட்டாங்க. ஜங்குக்கு எதையுமே கட்டி பிடிக்க முடியல. ஜங்குக்கு வந்து ஒரு நிமிஷம் ஃப்ரோஸ் ஆகி நிற்கிறாங்க. அது எனக்கு வந்து ஏன் இப்படி நடந்துச்சு, என்ன நடந்துச்சு, எந்த எக்ஸ்ப்ளனேஷனும் இல்லை. அவங்க அப்படியே நிற்கிறாங்க, அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஜங்குக்கு ஒரு நிமிஷம் ரொம்ப எம்ப்டியாக ஃபீல் ஆகுது, எதுவுமே இல்லைடா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. ஜங்குக்கால் அதுக்கு மேலே நிற்க முடியல, அப்படியே முட்டி போட்டு கீழே உட்காடுறாங்க. உட்காந்து அவங்களே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இது ஒரு விதத்தில் டேயாங் அங்கே இருந்துட மாட்டேன், நான் அவனை கட்டி பிடிச்சிட மாட்டேன் நான். ஆனால் வேஸ்ட், டேயாங் அங்கே இல்லை. ஆனால் ஜங்குக்கால் அதை ஏற்றுக்க முடியலை. அவங்களுக்குள்ள பல விஷயங்கள் ஓடுது. எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்ததுனால கடைசி வரைக்கும் என் கூட இருப்பேன்னு, இப்போ எப்படி என்னை விட்டுட்டு போகலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு இருக்குது. அதுக்கு மேலே ஜங்குக்கால் அவங்க கண்ணீரை அடக்கி வைக்க முடியல. உட்காந்து அதே இடத்துல உட்காந்து அழுன்னு அழுகிறாங்க. அவ்வளோதான், அந்த பர்சன் விட்டு போயாச்சு. இப்போ டேயாங் தான் டக்குன்னு எந்திரிச்சு உட்காடுறாங்க. ஏன் அவங்க எந்திரிச்சாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. ரொம்ப ஒரு ஃப்ளாஷ் லைட் ஒன்று பார்த்துருப்பாங்க, அதனால தூக்கம் டிஸ்டர்ப் ஆகி எந்திரிச்சு உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சுற்றி பார்க்குறாங்க. அவங்க பெட்ரூமில் இருக்காங்க, ஃபுல்லாக மாடர்னைஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ், அதாவது இப்போ இருக்கக்கூடிய ஃப்யூச்சரில் இருக்கக்கூடிய மாடர்னைஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ். ஆனால் அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் இதெல்லாம் வந்து நமக்கு பழக்கம் இல்லை அப்படின்ற மாதிரி தோணுது. உங்களுக்கு அவங்க பெட்ரூமில் எதுவுமே மாறலை, ஆனால் எல்லாமே டேயாங்க்கு வந்து புதுசாக ஃபீல் ஆகுது, இன்னமும் புதுசாக பார்க்குற மாதிரி இருக்குது. டேயாங் ஒரு நிமிஷம் இதெல்லாம் கனவா அப்படின்ற
அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னே புரியல. அவங்க பார்க்குறாங்க, கண்ணில் ஃபுல்லாக கண்ணீர் வடிஞ்சிருக்கு, மனசு என்னமோ பாரமாக இருக்குது, எல்லாமே கனவு தானா அப்படின்ற மாதிரி இருக்குது. அவங்களுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் ஒன்றுமே புரியல. அவங்க ஒரு நிமிஷம் அவங்க கையை எடுத்து இப்படி நெஞ்சு மேலே வைக்கிறாங்க. மனசில் ரொம்ப பாரம், ஏதோ ஒரு பாரம். அப்போ தான் டேயாங்கோட பெட்ரூம் கதவு ஓப்பன் ஆகுது. உள்ளே வர்றது யாருன்னு பார்த்தா டேயாங்கோட பிரதர் தான். அவங்க கூட பிறந்த தம்பி. பேர் வந்து டேயிரான். ஸோ வந்துட்டு அவங்க வந்து உள்ளே வராங்க. பார்க்குறதுக்கு அப்படியே நம்ம டேயாங் மாதிரியே இருப்பாங்க. யாராவது புதுசாக பார்த்தாங்கன்னா 2 பேர் ட்வின்ஸ் அப்படின்னு நினச்சிப்பாங்க. பட் ஸ்டில் ட்வின்ஸ் கிடையாது. டேயாங்க்கும் அவங்க தம்பிக்கும் 10 வருஷம் கேப். பட் இருந்தாலுமே 2 பேர் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. டக்குன்னு உள்ளே வரவங்க டேயாங் நிமிஷம் பயந்துடுறாங்க, என்னடா அப்படின்ற மாதிரி. உடனே வந்துட்டு எழுந்துச்சிட்டிங்களா, நான் உங்களை எழுப்புறதுக்கு தான் வந்தேன், ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, காலேஜுக்கு சீக்கிரம் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்ல டேயாங் வந்து அவங்க தம்பியை பார்க்குறாங்க. அவங்க தம்பி ஆல்ரெடி ஸ்கூல் யூனிஃபார்மில் தான் இருக்காங்க, கிளம்பிட்டாங்க. டேயாங் நிமிஷம் பார்த்துட்டு என்னமோ உங்களுக்கு வந்து தம்பியை வந்து ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸ்டில் அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு ஓகே நான் கிளம்புறேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ட்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னு எந்திரிக்கிறாங்க. டோரும் அப்படியே வந்து க்ளோஸ் ஆகுது. அவங்க தம்பியும் வந்து கிளம்பி போகிறாங்க, வெளியில் போயிட்டாங்க. அவங்க வந்து அப்படியே யோசிக்கிறாங்க ஒரு நிமிஷம், இதெல்லாம் கனவா? ஆனால் கனவு என்னால் நம்பவே முடியல, ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. இது கனவு மாதிரியே தெரியல. கனவு தானா? கனவு தான். அப்போ தான் நமக்கு நல்லது, நம்ம கனவுன்னே நினச்சிக்கோ, அது கனவு தான் அப்படின்ற மாதிரி அவங்களே கன்வின்ஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்க பிளாங்கெட் எடுத்து போட்டுட்டு அவங்க படுக்கையில் இறங்கி நடக்கிறாங்க. ஸோ அவங்க ரூம்குள்ளேயே வாஷ்ரூம் இருக்குது. ஸோ அந்த வாஷ்ரூம்குள்ளே போகிறாங்க. நல்ல வேலை அவங்களுக்கு மாடல் டெக்னாலஜி எதுவும் மறக்கலை, ஞாபகம் இருக்குது. ஸ்ட்ரீட்டாக சிங்குக்கு போயிட்டு ஃபேஸ் வந்து தண்ணி அடித்து அந்த தூக்கு தெரிஞ்சோடனே தண்ணி அடிப்போம்ல, ஃபேஸ் வந்து தண்ணி அடித்து ஸோ ஃபேஸ் வாஷ் எடுத்து கையில் ரப் பண்ணிட்டு அவங்க ஃபேஸில் வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு நல்லா மூஞ்செல்லாம் கழுவி முடிச்சுட்டு ஒரு டவல் எடுத்து மூஞ்சி துடைச்சிட்டு இருக்காங்க. அப்போ தான் டேயாங்க்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. அவங்க கண்ணெல்லாம் வந்து நல்லா அழுதுல வந்து அப்படியே வீங்கிருக்கு, கொஞ்சம் வலிக்குது. அதுக்கப்புறம் வந்து தனக்கு வந்து கனவுல அடிபட்டுருந்துச்சு, இல்லை 3 இடத்துல அடிபட்டுருந்துச்சு, இன்னும் அடிபட்டிருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு நிமிஷம் பார்த்துட்டு அவங்களோட டிஷர்ட் அப்படியே தூக்கி பார்க்குறாங்க. போட்டிருக்க டிஷர்ட்டை பார்த்தா அவங்க வயிற்றில் குத்துன அந்த மார்க்கெட்டில் அது இது கிடையாது, எல்லாமே கிளியராக இருக்குது. பார்க்குறாங்க, இந்த மார்க்கும் இல்லையா, அப்பாடா இது கனவு தான், ஆனால் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டிஷர்ட்டை தூக்கி இறக்கி விட்டுட்டு அதுங்க பாட்டுக்கு வந்துட்டு ஃபேஸ் தொடச்சிட்டு அப்போ தான் அந்த செகண்டு தான் கண்ணாடி ஒரு நிமிஷம் அப்படி பார்க்குறாங்க. அவங்க ஒன்று வந்து நோட்டீஸ் பண்ணுறாங்க, அப்படி கண்ணெல்லாம் பிடிக்கிட்டு வெளியில் வந்துடும் போல். என்னென்னு பார்த்தா அவங்களோட மிரரில் வந்து அவங்க ரிஃப்ளெக்ஷன் பார்க்குறாங்க. அவங்க கழுத்தில் என்னமோ மின்னிட்டு இருக்குது. அதாவது வெளியில் விண்டோ வழியாக அடிக்கிற சன்லைட் வந்து அவங்க கழுத்தில் போட்டிருக்க செயின் மேலே பட்டு அது மினுங்குது. அவங்க அந்த செயினை பார்க்குறாங்க. ஆமாம், அந்த செயின் தான் ஜங்குக்கு அவங்களுக்கு போட்டு விட்ட செயின். அவங்க வந்து அன்கான்ஷியஸாக அவங்க வச்சுருந்த டவல் அப்படியே பொத்துன்னு கீழே விழுகுது. அவங்க அப்படியே வாய் மேலே கை வச்சுட்டு அப்படி கண் ஃபுல்லாக கண்ணீர் அப்படியே தேங்குது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணீர் அப்படியே கீழே விழுகுது. எப்படி அந்த செயினை மறக்க முடியும்? அவங்க எப்பயுமே க்ளோஸ் டு த ஹார்ட்னு சொல்லணும் அந்த செயின். அவங்களுக்கு அந்த செயின் வந்து ஒரு சிம்பிளான அக்சஸரி தான், ஆனால் அவங்க லைஃப்பில் அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அது ஜங்கு கொடுத்தது, எப்படி மறக்க முடியும்? இப்போ தான் புரியுது, அது எதுவும் கனவு இல்லை அப்படின்றது இப்போ தான் ஸ்ட்ரைக் ஆகுது. அவங்க வந்து அப்படியே வாயை புத்திட்டு அழுகிறாங்க, இங்கே அழுகிறாங்க. என்ன பண்ணி ஒன்றுமே புரியல. ஒரு நிமிஷம் வாயிலேருந்து வர ஒரே வார்த்தை சாரி, அது மட்டும்தான் அவங்க வாயிலேருந்து வருது. டேயாங்கோட தம்பி வந்துட்டு ஒரு யோசிச்சிட்டே வராங்க. ஏன் அப்படின்னா வந்துட்டு அவங்க 2 பேரும் இப்போ வந்து காலேஜுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டுருக்காங்க. எப்பயுமே அவங்கள ட்ராப் பண்ணுறது வந்து அவங்க ஆன்ட்டி தான் ட்ராப் பண்ணுவாங்க. ஆனால் டேயாங் எப்பயுமே வந்து காலையில் வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்கான அது கொஞ்சம் துருன்னு இருக்கிற ஆள். எப்போ காலேஜுக்கு போகும்போதும் ஃப்ரண்ட் சீட் இருக்கும் இல்லையா, பேசஞ்சர் சீட் பக்கத்தில், டிரைவர் சீட் பக்கத்தில் பேசஞ்சர் சீட். ஸோ அதில் உட்காந்துருப்பாங்க. அதில் உட்காந்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச மியூசிக் போட்டு அது கூட சேர்ந்து பாடிட்டு என்ஜாய் பண்ணிட்டு அப்படி தான் போவாங்க. பட் இன்றைக்கி வந்து பின்னாடி சீட்டில் உட்காந்துருக்காங்க, பேசவே இல்லை, அமைதியாக இருக்காங்க. விண்டோக்கு வெளியில் வந்து எல்லாம் போகிறது வருது அது மட்டும்தான் பார்த்துட்ருக்காங்க. பின் ட்ராப் சைலண்டாக இருக்குது. அவங்க தம்பி யோசிக்கிறாங்க, என்னாச்சுன்னு எனக்கு திடீர்னு இன்றைக்கி ரொம்ப அமைதியாக இருக்காங்க அப்படின்னு யோசிச்சுட்டு சரி ஓகே எதுவும் நம்ம கேட்டுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. கொஞ்சம் நேரத்தில் அவங்க காலேஜ் வந்துடுது. ஆக்சுவலாக காலேஜ் ஸ்கூல் ரெண்டுமே ஒரே பில்டிங் ஒரே இடத்துல இருக்கும்ல, அந்த மாதிரி இதில் படிக்கிறாங்க. ஸோ டேயாங்கோட தம்பி வந்துட்டு அவங்க ஸ்கூல் சைட் போகிறாங்க, டேயாங் வந்துட்டு காலேஜ் சைட் போகிறாங்க. ஆனால் டேயாங் வந்துட்டு
ஸ்ட்ரெயிட்டாக கிளாஸுக்கு போல் அவங்க அந்த யூனிவர்சிட்டியை சுற்றி பார்க்குறாங்க, பார்த்துட்டே இருக்காங்க. ஏன் அப்படின்னா வந்துட்டு அதுதான் வந்து முன்னாடி மிலிட்ரி கேம்பாக இருந்துச்சு அவங்க காலேஜ், இப்போ இருக்கக்கூடிய காலேஜ் முன்னாடி இது மிலிட்ரி கேம்ப். அவங்க வந்து அப்படி பார்த்துட்டு நிற்கும் போது தூரத்துலேருந்து ஒரு ஃபெமிலியரான ஃபேஸ் வருது. அவங்களுக்கு அந்த அசைன்மெண்ட் கொடுத்தாங்களே அந்த டீச்சர் மிஸ்ஸஸ் மின், ஸோ அவங்க தான் வராங்க. ஸோ அவங்கள பார்த்த உடனே அவங்க போயிட்டு குட் மார்னிங் மிஸ்ஸஸ் மின் அப்படின்னு சொல்லி போ பண்ணுறாங்க, கீழே குனிவாங்க, ஸோ அந்த மாதிரி பண்ணுறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஷாக்காக இருக்குது, இவன் நான் இப்படிலாம் பண்ண மாட்டானே, நம்மளை பார்த்தாலே கண்டு காணாத மாதிரி தானே போவான் அப்படின்ற மாதிரி இருந்துட்டு அவங்க இருந்தாலும் குட் மார்னிங் மிஸ்டர் கிம் அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க இருந்துட்டு நான் வந்து அந்த ரிசர்ச் முடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க இருந்துட்டு என்ன ரிசர்ச், நீங்கள் தானே சொன்னீங்க கேப்டன் ஜியோனை பற்றி ரிசர்ச் பண்ண சொன்னீங்கல்ல, அவருக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே அவங்க வந்துட்டு அந்த கேப்டன் ஜியோன் அப்படின்னு அவங்க வாயில் இருந்துட்டு அவங்க சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஸோ அந்த டீச்சர் வந்துட்டு நான் பண்ண சொன்னேன்னா எனக்கு அந்த மாதிரி எதுவும் ஞாபகம் இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்ல, மறந்துட்டீங்களா, நீங்கள் தானே சொன்னீங்க கேப்டன் ஜியோனுக்கு என்னாச்சு கண்டுபிடிக்க சொல்லி. நான் சொன்னேன்னா அதான் எல்லாத்துக்குமே தெரியுமே, நம்ம நேஷ்னல் ஹீரோவை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும் என்ன நடந்துச்சு, நீங்கள் ஏன் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படின்னு அந்த டீச்சர் கேட்க வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒன்றும் புரியலை, என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. உடனே அந்த டீச்சர் வந்துட்டு ஓகே ரிலாக்ஸ், சரியா, ஏதோ ப்ரெஷராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், கொஞ்ச நாள் வந்து காலேஜில் வராமல் கொஞ்சம் டேக் யூர் ஓன் டைம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. டேவாங்க்கு வந்து என்னாச்சு எல்லாத்துக்கும் தெரியுமா, அப்போ என்ன நடந்துச்சு, ஒருவேளை நான் நிஜமானுமே ஹிஸ்ட்ரியை மாற்றிட்டேனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு அவங்க ஃபோன் எடுத்து வைஃபை கனெக்ட் பண்ணி போகிறாங்க, கூகுள்குள்ளே போகிறாங்க, போயிட்டு ஜியோன் ஜங்கக் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறாங்க. அப்போ தான் வந்து நிறைய ரிசல்ட் ஆப்போசிட்டாக, முன்னாடி வந்து ஜங்கக்கை பற்றி யாருக்கு எதுவுமே தெரியாது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இப்போ வந்துட்டு எல்லாமே இருக்குது. அந்த விக்கிபீடியாவில் போனால் என்ன நடந்துச்சு எது நடந்துச்சு எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லாமே எல்லாம் இவங்களை பற்றி அந்த மாதிரிலாம் இல்லை, எல்லாம் இருக்குது ஓரளவுக்கு என்னென்ன நடந்துச்சு அப்படின்றது இருக்குது. டேவாங்க்கு வந்துட்டு ஓஹோ அப்படின்ற மாதிரி இருக்குது, தெரிஞ்சிச்சா எல்லாத்துக்கும் நம்ம ஹிஸ்ட்ரி இனிமேலுமே மாற்றிட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்புறம் ஒரு நிமிஷம் வந்து சில ஃபோட்டோஸ்லாம் இருக்குது, ஜங்கக்கோட ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. அது பார்த்தோன்னே டக்குன்ட்டு அவங்க ஃபோன் ஆஃப் பண்ணி இப்படி வச்சிடுறாங்க. ஏன் அப்படின்னா வந்து ஜங்கக்கு அவங்கள ஃபோட்டோவில் கூட ஃபேஸ் பண்ண முடியல, ஏன்னா வந்துட்டு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற கில்ட் இருக்குது, விட்டுட்டு வந்துட்டோம், நம்ம எல்லாமே ஜங்கக்கு என்ன ஆகிருப்பான் அப்படின்னு ஃபீல் பண்ணியிருப்போம் அப்படின்றது யோசிக்கும் போது கஷ்டமாக இருக்குது. ஸோ வந்துட்டு இதெல்லாம் நிறைய யோசிச்சுட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க. இந்த விளையாடுவாங்க ப்ளே கிரவுண்ட், ஸோ அதுக்கு பக்கத்தில் நடந்து போயிட்டுருக்காங்க. ஒரு டக்குன்னு வந்துட்டு ஏதோ ஒரு மண்டையில் டம்முன்னு ஒன்றுமோ அடிக்குது, அப்படின்ற மாதிரி அவங்க கொஞ்சம் சத்தம் போடுறாங்க. அது வந்து ஒரு பால் தான், விளையாடிட்டு இருக்க பசங்க வந்து தெரியாமல் பால் மண்டையில் அடிச்சிட்டாங்க. டேங் கையில் வச்சு அந்த புக்கெல்லாம் கீழே விழுந்துருச்சா, உடனே கீழே உட்காந்து அந்த புக்கெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஒரு பையன் வந்துட்டு ஓ சாரிப்பா சாரி என்னை மன்னிச்சிரு, நான் தெரியாமல் வந்து அடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன், சாரி மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பையன் புக்கெல்லாம் எடுத்து கொடுக்க ட்ரை பண்ணுறான். அப்போ தான் டேங் வந்துட்டு இந்த வாய்ஸ் நான் இங்கே கேட்டிருக்கேன், எனக்கு ஃபெமிலியரான வாய்ஸ் அப்படின்ற மாதிரி நினச்சி நிமிர்ந்து பார்க்குறாங்க, யாடா அப்படின்னு பார்க்க ஒரு நிமிஷம் அப்படியே ஃப்ரோஸு. அந்த பையனும் வந்துட்டு அவங்க கை கொடுக்குறான். யாருன்னு கெஸ் பண்ணுவீங்க? போகம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கூப்பிட்றாங்க, அவங்க கண்ணெலாம் கண்ணீர். உடனே நம்ம போகம் வந்துட்டு பாடுறா என் பேர் போகும் தான் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்க, டேவாங்க்கு வந்துட்டு எப்படி சொல்லுவாங்க. போகம் கடைசியாக அவங்க பார்க்கும்போது அவங்க இறந்து போயிட்டாங்க, அதுவும் டேவாங்கால் அவங்க இறந்து போயிட்டாங்க, டேவாங்காக அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு கில்ட் இருக்கும்ல. ஸோ அப்போ தான் கடைசியாக பார்த்தாங்க, அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறாங்க ஃப்யூச்சரில். அவங்களுக்கு வந்து போகம்பை பார்த்தோன்னே கட்டி பிடிச்சி அழுகணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் டேவாங்க்கு இது நல்லா தெரியும், இது வந்து ஃப்யூச்சர், அது கிடையாது, பாஸ்ட் வேறு இப்போ வேறு அப்படின்னு தெரியும். போகம் வந்து முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அப்படி தான் இப்போவும் இருக்காங்க. அப்போவும் டேங்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருந்தாங்க, இப்போவும் டேங்கு எந்திரிக்கிறதுக்காக கை கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ மாறவே இல்லை போகம். அதாவது டேங்கு யோசிச்சுட்டு டக்குன்னு கீழே கொஞ்சம் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு அப்படியே எந்திரிச்சு நிற்கிறாங்க. உடனே அவங்க இருந்துட்டு உனக்கு எப்படி பேர் தெரியுன்னு கேட்டாங்களே, ஒன்று டேங்கு வந்து சொல்கிறாங்க அதான் டிஷர்ட்டில் எழுதியிருக்கேன் அப்படின்ற மாதிரி டேங்கு சொல்கிறாங்க. உடனே டேவாங்க வந்து எழுந்து நிற்கிறாங்களா, உடனே போகம் வந்து டேவாங்க பார்க்குறாங்க, டேவாங்கோட கண்ணில் கண்ணீர் இருக்கா. உடனே போகம் வந்துட்டு அழுகிறியா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அடிச்சிட்டேன், சாரி மன்னிச்சிடுவா, நான் மெடிக்கல் ரூம் போகல வா அப்படின்ற மாதிரி கூட. உடனே டேவாங்க வந்துட்டு அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது, ஐம் ஃபைன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இது ஜஸ்ட் கண்ணில் ஏதோ விழுந்துடுச்சு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். எனக்கு போகமுக்கு தெரியுது டேவாங்க போய் சொல்கிறாங்க அப்படின்னு. பட் இருந்தாலும் ஃபர்தர் எதுவும் கேட்டுக்கல, எனக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் எதுவும் ஃபர்தராக கேட்டுக்கல, ஓகே அப்படின்ற மாதிரி சொல்ல. டேவாங்க வந்துட்டு போகம் கையில் அந்த புக்கு எல்லாம் வாங்கிட்டு சரி நான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறாங்க. அப்போ தான் வந்துட்டு போகம் வந்துட்டு கூப்பிட்றாங்க,
ஒரு நிமிஷம் அப்படின்ற மாதிரி கூப்பிடும். நெட்டியாங்க வந்துட்டு என்ன சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. அது அது வந்து அப்படின்ற மாதிரி பின்னாடி மண்டையை சொரிஞ்சுட்டே, இல்லை உன் பேர் தெரிஞ்சுக்கலன்னா என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை இழந்துருவணுன்ற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி போகும் சொல்கிறாங்க. அவங்க கொஞ்சம் சிரிப்பு வந்துடுது. இன்னும் அப்படியே தான் இருக்கான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் திருந்தலமாமா அவன் அப்படியே தான் இருக்காங்க. ஸோ வந்துட்டு அவங்களுக்கு வந்து சிரிப்பு வந்துடுது. இருந்தாலும் அப்படியே விட்டு போகம் பார்க்குறாங்க. உடனே போகம் வந்துட்டு, நீ வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை, அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சா நீ சொல்ல வேண்டாம், இருந்தாலும் சொன்னால் நல்லாயிருக்கும், நீ வேற பார்க்க நல்ல பையனாக இருக்க, ரொம்ப நல்லா இருக்க, சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தயங்கி கேட்க வந்துட்டு எனக்கு சிரிப்பு வந்தது. சிரிச்சுட்டு சரி சொல்கிறேன், என் பேர் வந்து டேயாங் அப்படின்ற மாதிரி சொல்ல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல பையன் ஃபுல் பேர் சொல்லிட்டானே அப்படின்ற மாதிரி இருக்குது. சந்தோஷமாக சிரிச்சுட்டே இருக்கேன். அவனு டேயாங் வந்துட்டு சரி நான் வர்றேன் அப்படின்ற மாதிரி கிளம்பு. உன்னை போகும்போது நைஸ் சூப்பராக இருக்கும், உன் பேர் அழகாக இருக்குது, நம்ம திரும்ப மீட் பண்ணுவோம் சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகும். அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. டேயாங் வந்துட்டு மீட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேயாங்க சிரிச்சுட்டே எப்படி திரும்பி போகிறாங்க. டேயாங் திரும்பி 2 ஸ்டெப் எடுத்து வச்சிட்டாங்க. அப்போ தான் ஒரு குரல் கேட்குது, டே போகமா வரத்துக்கு இவ்வளோ நேரமாடா, என்னடா பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. டேயாங்க்கு வந்து இதுவும் நமக்கு ஃபெமிலியரான குரல் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா நம்ம நம்ஜூனு, நம்ம சின்னு, அதுக்கப்புறம் நம்ம ஹோபி 3 பேருமே நிற்கிறாங்க. பூகம் போட்டிருந்த அதே டிஷர்ட் போட்டு நிற்கிறாங்க. அவங்களும் அதே காலேஜில் படிக்கிறாங்க. டேயாங் இதை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அப்போவே ஓடி போய் அவங்க எல்லாத்தையும் சேர்ந்து ஹேக் பண்ணிக்கணும், குரூப் ஒர்க் பண்ணணும் அப்படின்லாம் தோணுது. பட் இருந்தாலும் அப்படிலாம் பண்ணால் பைத்தியம்னு நினைப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு டேயாங் யாருன்னே அவங்களுக்கு தெரியாது. ஸோ பைத்தியம் நினைப்பாங்க. அதனால டேயாங் வந்துட்டு ஓகே பரவாயில்ல இருக்கட்டும், தோர்த்து பார்க்குறதே ஹாப்பி தான் அப்படின்ற மாதிரி இருக்குது. உடனே அப்படி சிரிச்சுட்டு அங்கேருந்து அப்படி நடந்து போயிடுறாங்க. போகும்போது அவங்க யோசிக்கிறாங்க, இந்த ஜென்மத்திலேயாவது நம்ஜின் 2 பேரும் வந்து சேரணும், இந்த ஜென்மத்தில் அவங்க சேருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு போகிறாங்க. இன்னும் கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு 25 நிமிஷம் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு சரி நம்ம கேஃபேட்டே போயிட்டு இதை சாப்பிட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேண்டீன் போகிறாங்க. அங்கே போய்ட்டு அவங்களுக்கு ஒரு ஓரியோ மில்க் ஷேக் ஆர்டர் பண்ணிட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னொருத்தவங்க வந்து பக்கத்தில் ஆர்டர் பண்ணுறாங்க, கேரமல் மொஜிட்டோ ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ஆர்டர் பண்ணுறாங்க. திரும்பி பார்த்தா அவ்வளோதான், அங்கே வந்து ரொம்ப மூச்சு பேச்சு இல்லை. அவங்களுக்கு அவங்க லைஃப்பில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பர்சன், ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன் நம்ம கண் முன்னாடி நிற்கிறாங்க. அங்கே பார்த்தோன்னே ஜிமினா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜிமினை போய் ஓடி போய் கட்டிப்பிடிச்சிக்கிறாங்க. அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு யோசிக்கவே இல்லை, கட்டிப்பிடிச்சி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அழுதுட்டு சாரி ஜிமினா நான் மன்னிச்சு, நான் சொன்ன பேச்சு எதுவுமே கேட்கல, நீ சொன்னப்போ நான் எதுவுமே முன்ன கேட்கவே இல்லை, ஸ்வேர் இனிமேல் வந்து நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன், நான் ப்ராமிஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கட்டிப்பிடிச்சி அழுகுறாங்க. ஆனால் டேயாங் கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்குது. ஏன்னா ஜிமினா வந்து டேயாங்க ஹக் பண்ணல, மாறா டேயாங் வந்து கொஞ்சம் லைட்டாக தள்ளி விடுறாங்க. நீ யாருன்னு எனக்கு தெரியாது, உனக்கு எப்படி என் பேர் தெரியும்னு தெரியாது, மிஸ்டர் வாடவர் நீ யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பர்சன் இங்கேருந்து நடந்து போயிடறாங்க. ஜிமினா நடந்து போயிடறாங்க. டேயாங்க்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. அவங்க ஒன் அண்ட் ஒன்லி பெஸ்ட் ஃப்ரெண்ட், இத்தனை வருஷம் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு அவங்களுக்கு யாருன்னே வந்து டேயாங் யாருன்னே அவங்களுக்கு தெரியவே இல்லை. அப்போ அது யோசனை நின்றுட்டு இருக்கும்போது தான் சார் உங்கள் ஆர்டர் ரெடி அப்படின்ற மாதிரி ஒரு மில்க் ஷேக் வைக்க டேயாங் அதை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. பட் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு அவங்க யாருன்னே அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு தெரியல. அவங்களுக்குள்ள அவங்களே பேசிக்கிறாங்க. ஸோ வந்துட்டு அவங்களுக்கு வந்து நான் வந்து இது டிசர்வ்டு தான், எனக்கு இது தேவை, பாரிஸ் அனுப்ப நான் கேட்கவே இல்லை, கேட்காம என் இஷ்டத்துக்கு நான் நடந்துக்கிட்டு இருந்தேன், அதனால தான் நான் ஃப்யூச்சரை மாற்றினதுனால என் நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு, அதனால தான் ஜிம்மினுக்கு வந்து நான் யாருன்னே ஞாபகம் இல்லை, எனக்கு இது தேவை தான். ஆனால் வந்துட்டு நான் ஃப்யூச்சருக்கு வந்ததுக்கப்புறம் என்னென்னமோ பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதில் முதல் விஷயம் ஜிம்மினாவை பார்த்தோன்னு கட்டிப்பிடிச்சி அவங்ககிட்ட சாரி கேட்கணும்னு சொன்னேன். அதுக்கு நினச்சேன். அதுக்கப்புறம் இந்த ஃப்யூச்சரில் பாஸ்டில் நடந்துச்சு அது எல்லா விஷயத்தையும் நான் ஜிமினாட்ட சொல்லணும்னு நினச்சேன். கேப்டனை மீட் பண்ணது, லவ் பண்ணது, என்ன நடந்துச்சு எல்லாமே சொல்லணும்னு நினச்சேன். என்னோடய ஒரே ஒரு கம்ஃபர்ட் ஜோன் ஜிமினா மட்டும்தான். பட் இப்போது அந்த கம்ஃபர்ட் ஜோனை எனக்கு கிடைக்கல. அவன் என்ன ஃபுல்லாக மறந்துட்டான். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. பட் ஸ்டில் அவங்க ஓகே. ஜிமினாவுக்கு வந்துட்டு அவங்கள பற்றி ஞாபகம் எதுவுமே கிடையாது. அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கன்றதே அவங்களுக்கு ஞாபகம் இல்லை. டேயாங் கஷ்டமாக இருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஃப்யூச்சரில் நிறைய விஷயங்கள் மாறி இருக்குது. வேறு எப்போவே சொன்னாங்க மாறும் அப்படின்னு. ஸோ அது மாதிரி மாறி இருக்குது. அவங்களுக்கான பனிஷ்மெண்ட்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். பட் எனிவே ஃப்யூச்சரில் பாஸ்டில் இருந்த நிறைய பேர்த்து இப்போ ஃப்யூச்சரில் வந்து அலைவாக பார்க்குறதே உங்களுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க.
இப்போ கரண்ட்டாக 5 மணி ஆச்சு. 5 மணிக்கு காலேஜ் முடிஞ்சிடும்ல. ஸோ காலேஜ் முடிஞ்சிருச்சு. நிறைய பேர் வீட்டுக்கு போயிட்டாங்க. சில பேர் வீட்டுக்கு போகலை. சில பேர் காலேஜ் முடிஞ்சாலும் வீட்டுக்குள்ளே காலேஜுக்குள்ளே சுற்றிட்டே இருப்பாங்கள்ல. அந்த மாதிரி கேட்டகரி தான் நம்ம டயாங்கோ. நம்ம டயாங்கோ வந்து காலேஜை விட்டு வெளியில் போகலை. அவங்க தம்பிக்கு கூட மெசேஜ் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, நீ வீட்டுக்கு போன வரக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. டயாங் வந்துட்டு மெசேஜ் பண்ணி முடிச்சுட்டு ஒரு செகண்ட் கூட வெயிட் பண்ணாமல் ஓடுறாங்க. அவங்க வந்து எந்த இடத்துக்கு போவாங்கன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கரெக்டாக அந்த ட்ரீ கிட்ட தான், அந்த மரம் இருக்குல்ல, எப்பயுமே அவங்களும் ஜங்குக்கு வந்து பேசிகிட்டு இருக்க அந்த மரம். ஸோ அதுக்கிட்ட தான் போகிறாங்க. ஸோ கிட்ட போய் பார்த்தா அந்த மரம் வந்து இன்னும் அங்கே தான் இருக்குது. சொல்ல போனோன்னா முன்னாடி விட இப்போ ரொம்ப பெருசாக இருக்குது. அந்த அந்த மரத்துக்கு வந்து வயசாகிடுச்சு. இன்னும் நிறைய பிரான்ச்சஸ் எல்லாமே வந்துருச்சு. ஸோ ரொம்ப வயசாகிடுச்சு அந்த மரத்துக்கு. ஸோ அதை போய் பார்க்குறாங்க. இன்னுமுமே வந்துட்டு அந்த நிலா, அந்த நட்சத்திரத்தோட சாட்சி அதுன்னு அங்கேயே இருக்குது. ஸோ பார்த்துட்டு அவங்கள ஒரு நிமிஷம் கூட நிற்க முடியல. அப்படியே முட்டி போட்டு கீழே உட்காந்து அழுகிறாங்க. கத்தி அழுகிறாங்க. அவங்களுக்கு தோணுது, இந்த இடத்துல தானே ஜங்குக்கு அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு தோணுது. டேயாங் அப்படியே அழுதுகிட்டே அந்த மரத்தை பார்க்குறாங்க. அந்த மரத்தில் வந்துட்டு முன்னாடி ஜங்குக்கும் அவங்களும் வந்துட்டு அந்த எழுதி வச்சுருந்தாங்க அந்த மரத்தில், டேயாங் லவ் ஜங்குக் அப்படின்னு. அது வந்து இன்னும் அப்படியே இருக்குது, அழியவே இல்லை, அப்படியே இருக்குது. அது பார்க்க இன்னும் அழகாக வருது. டேயாங்குள்ளே வந்து இன்னும் கில்ட் ஆகுது. ஒரு அப்போ வந்துட்டு அது வந்து ரொம்ப அழகான ஒரு மெமரி, ரொம்ப லவபிளான ஒரு மெமரி. ஆனால் வந்து அந்த அழகான மெமரியை அவங்களுக்கு கண்ணீரை கொடுக்கணும் சத்தியமாக அவங்க அப்போ நினச்சி பார்க்கல. இப்போ யோசிக்கும் போது அவங்கள லவ்வபுளான மெமரிஸ் வந்து இப்போ அழகாக கொடுக்குது. அவங்க வந்துட்டு ஐம் சாரி ஜங்குக், அது தவிர வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியலை. நான் ஜங்குக்கு பண்ணது பெரிய தப்பு அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க வந்து என்ன யோசிச்சாங்கன்னா, ஓ பரவாயில்ல, நம்ம காலத்தில் மறந்துடலாம், அவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது, மறக்கிறதுன்னு இல்லை, அவ்வளோ ரிக்ரெட் கொடுக்கும்னு அவங்க நினைக்கவே இல்லை. இப்போ அந்த வலி, அந்த ரிக்ரெட் எல்லாமே சேர்ந்து கில்ட்டு எல்லாமே உங்களுக்கு கொல்லுது. அப்போ தான் டேயாங்க்கு வந்து திடீர்னு ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது. அந்த லெட்டர், அதாவது ஜங்குக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணும்போது ஒரு லெட்டர் கொடுத்தாங்கல்ல, அது அவங்க ஓப்பன் பண்ணி பார்க்கவே இல்லைல்ல. அந்த லெட்டர் அது ஓப்பன் பண்ணி பார்த்தா இப்போ வந்து ஃபுல்லாக எம்டியாக இருக்குது, அதில் ஒன்றுமே கிடையாது. டேயாங் நினச்சிக்கிறாங்க, ஒருவேளை ஜங்குக்கு வந்து நமக்கு ஏதாவது தப்பான லெட்டரை மாற்றி கொடுத்துட்டாங்களோ அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ இப்போ கரண்ட்டாக டேயாங் வந்துட்டு அவங்க மேம், ஸோ அவங்களுக்கு வந்துட்டு டெக்ஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. குட் மார்னிங் மேம், நான் வந்துட்டு உங்களை நேரில் பார்த்து இதை பற்றி பேசணும்னு நினச்சேன், ஆனால் என்னால் முடியல, நான் வந்துட்டு எனக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே அவங்க வந்துட்டு என்னப்பா சொல்லுப்பா அப்படின்ற மாதிரி கேட்கணுட்டே அங்கே வந்துட்டு, நான் என்னோடய கோர்ஸ் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. டேயாங் என்னப்பா சொல்கிற, இப்போ போய் கோர்ஸ் மாற்ற போறியா, நீ ஆல்மோஸ்ட் கிராஜுவேட் ஆக போகிற, இப்போ போய் கோர்ஸ் மாற்றுறேன்னா இது உன் லைஃப் உன்னோட இஷ்டம், அது என்னால் எதுவும் சொல்ல முடியாது, பட் ஸ்டில் நான் ஏன் காரணம் என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி அவங்க மேம் கேட்க, கன்சர்னாக கேட்க ஒன்று டேயாங் வந்து சொல்கிறாங்க, மேம் நான் முன்னாடி நினச்சேன் காஸ்டியூம் டிசைனிங் தான் எனக்கு கரெக்டாக இருக்கும், நான் டிசைனர் ஆகணும், இதுதான் என்னோடய வழியாக இருக்கும், இதுதான் என்னோடய ஃப்யூச்சராக இருக்கும்னு நான் நினச்சேன். ஆனால் இப்போது என் மனசை நான் மாற்றிக்கிட்டேன். இப்போ வந்து அது என்னோடய ஃப்யூச்சராக இருக்காது, என்னோடய பாத் நான் மாற்றிக்கிட்டேன். இப்போது நான் எடுக்கிற முடிவு தான் எனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே அவங்க இருந்துட்டு, சரிப்பா உன்னோட விருப்பம், நான் எதுவும் சொல்ல விரும்பல, இருந்தாலும் நீ ஒரு சூப்பர் டிசைனர், என் டீமுக்கு வந்து ஒரு நல்ல டிசைனர் போகிறாங்க, என் டீமில் இருந்து போகிறாங்கன்னு நினைக்கும் போது கஷ்டமாக இருக்குது, பை தி வே இட்ஸ் ஓகே, நீ என்ன கோர்ஸ் எடுக்க விரும்புகிற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கட் பண்ணால் இன்றைக்கி டேயாங்கோட ஃபர்ஸ்ட் ஹிஸ்ட்ரி கிளாஸ். கரெக்ட், டேயாங் வந்து மேஜர் ஹிஸ்ட்ரி எடுத்திருக்காங்க. டேயாங் வந்துட்டு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஸ்டோரியோட ஆரம்பத்தில் வந்துட்டு டேயாங் வந்து ஹிஸ்ட்ரி பிடிக்காது அப்படிங்கிறது தான் ஸ்டோரியை ஆரம்பிச்சிருக்கு. பட் ஸ்டில் இப்போ வந்து மேஜர் ஹிஸ்ட்ரி எடுத்திருக்காங்க. ஸோ டேயாங் என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க. ஆமாம், நான் மேஜர் ஹிஸ்ட்ரி எடுத்திருக்கேன், என்னால் நம்பவே முடியல, ஒன்ஸ் நான் வந்து இது போரிங், நிஜமானுமே ரொம்ப ரொம்ப போரிங் சப்ஜெக்ட்னு நினச்சேன், பட் இது அந்தளவுக்கு போரிங்கான சப்ஜெக்ட்லாம் கிடையாது. ஆக்சுவலாக இப்போ எனக்கு பிடிச்சிருக்கு. மேபி நான் பாஸ்டில் வாழ்ந்துட்டு வந்ததுனாலேயும் என்னமோ தெரியல, இப்போ எனக்கு இது பிடிக்கிறதுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக நல்லாயிருக்கு. அது மட்டும் கிடையாது, இது என்னோடய ஜங்குக்கு ஒரு ட்ரிபியூட்டும் கூட, அவனுக்காக தான் நான் அதை படிக்க போகிறேன். அப்புறம் இது என்னோடய ஃபர்ஸ்ட் டே கிளாஸ், அதோட நான் ரொம்ப நர்வஸாக இருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து நேஷ்னல் மியூசியம் வந்து கூட்டிகிட்டு போக போகிறாங்க. ஸோ நாங்கள் அங்கே போகிறோம் எங்கள் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக. ஆனால் உண்மையை சொல்ல போனோன்னா என்னமோ என் மனசே வெடிக்கிற மாதிரி இருக்குது மியூசியம்னு பேரை கேட்டாலே. பட் நான் நினைக்கிற அளவுக்கு எதுவும் நடந்துட்டு போகிறதெல்லாம் நினைக்கிறேன், பார்ப்போம். ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து நேஷ்னல் மியூசியமில் இருக்காங்க. ஸோ எல்லோரும் வந்துட்டு இப்போ
எப்படி சொல்கிறது, அந்த ஃபீல்டு ஒர்க் மாதிரி கூட்டிகிட்டு போவாங்கள்ல. இப்போ ஹிஸ்ட்ரி படிக்கிறதுனால மியூசியம் போய் பார்த்தா தெரியும் அப்படின்ற மாதிரி கூட்டிட்டு போவாங்கள்ல. அங்கே வந்து பல செக்ஷன்ஸாக வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்துட்டு ஒன் பை ஒன்னாக அங்கே நிறைய பொருட்கள் இருக்கும்ல மியூசியம்னா. ஸோ அது எல்லாத்தையும் பார்த்துட்டு வா அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணு கத்துது, ஒரு பொண்ணு பார்க்குது. ஸோ அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம டேயாங்கை பார்த்தா டேயாங்க்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது. டேயாங்க் ஒரு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுனே தெரியல. அங்கே போய் அதெல்லாம் பார்க்கும்போது டேயாங்க் ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி சென்ஸ் ஆகுது. அந்த ஒரு ஃபீல் இருக்குல்ல, அதனால அப்படி வாமிட் வர மாதிரி இருக்குது. பட் அப்போ தான் வந்துட்டு கரெக்டாக வந்து ஒரு டீச்சர் வந்துட்டு எல்லோரும் வாங்க வந்து நில்லுங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்துட்டு ஒரு செக்ஷன் போகிறாங்க. இப்போ வந்துட்டு நேஷ்னல் ஹீரோ பற்றி பார்க்க போகிறாங்க. ஜங்குக்கை பற்றி. Attention please, in this section we are going to see about Captain John. Are you guys excited? This is going to be exciting one. Are you guys ready? அப்படின்னு அவங்க டீச்சர் கிட்ட அனௌன்ஸ்மெண்ட் வந்தோடனே இங்கே அவ்வளோதான் டேங்க் படப்படன்னு உள்ள அடிச்சுக்குது. அந்த நேஷ்னல் ஹீரோ அப்படிங்கிற அந்த 2 வார்த்தை கேட்கும் போது உள்ளுக்குள்ளே என்னமோ பண்ணுது. ஸோ அப்போ அந்த லைப்ரரியில் வந்துட்டு ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்களே, ஸோ அவங்க வந்துட்டு இது பண்ணணும் இது பண்ணக்கூடாது டூஸ் அண்ட் டூஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கேட்டதுக்கப்புறமா ஒரு ரூம்குள்ளே போகிறாங்க. அங்கே உள்ளே போனால் கேப்டன் ஜோனுக்கு சம்மந்தப்பட்ட எல்லா பொருட்களும் அங்கே தான் இருக்குது. ஸோ இந்த மெமோரியல் மாதிரி வச்சுருப்பாங்கல்ல, ஸோ எல்லா பொருளுக்கும் ஒரு முறை இடத்துல ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு டீச்சர் மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், இதான் நம்ம நேஷ்னல் ஹீரோ ஜியான் ஜங்குக். ஸோ அவர் பிறந்த ஊர் வந்து பூசான், சவுத் கொரியா. இவங்களோட பர்த்டே டேட் வந்து செப்டம்பர் 4, 1872. இவரை பற்றி மேற்கொண்டு சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு இவங்க அப்பா வந்து சின்ன வயசுல இறந்து போயிட்டாங்க. ஸோ இவங்க அம்மா இறந்ததுக்கப்புறம் இவங்களும் அவங்க அண்ணனும் மட்டும்தான். இவங்க அண்ணன் தான் வந்து செகண்ட் பேரண்ட்டாக இருந்து இவங்களை வளர்த்துது. பட் அவங்க அண்ணனும் ரொம்ப நாள் உயிரோடு இல்லை. அவங்களும் வந்து ஜென்ரல் கிம்மால் கொல்லப்பட்டுட்டார். பெரிய ஃபோட்டோ ஃப்ரேம் ஜங்குக்கோடது வந்துட்டு அவங்க மாட்டி வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நிற்கிறாங்க. அப்படி கல்பட்டு அந்த ஃபோட்டோவை பார்த்துட்ருக்காங்க. உள்ளுக்குள்ளே என்னமோ ஃபீல் ஆகுது. ஐம் ரியலி சாரி, கொஞ்சம் பேக்ரவுண்டில் நாய்ஸ் கேட்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அது நம்ம உள்ள நியூஸ்லாம் பரபரப்பாக போயிட்டுருக்கே. ஸோ வீட்டில் வந்து நியூஸ் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான். ஸோ அது மைண்ட் பண்ணிக்காதீங்க, என்னோடய குரல் மட்டும் கேளுங்க. ஓகே, இப்போ வந்து டீச்சர் மேற்கொண்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஜங்குக்கை பற்றி சொல்லணும், கேப்டன் ஜங்குக்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவர் அவங்க அண்ணனுக்காக நியாயம் வாங்கி கொடுக்கறதுக்காகவே வந்துட்டு சின்ன வயசுலேயே கஷ்டப்பட்டு உழைச்சி ஹையர் போஸ்ட்டுக்கு போனார். அதே மாதிரி தான் அவர் நினச்ச மாதிரி வந்து நியாயத்தை வாங்கி கொடுத்தாரு. அதுக்கு நடுவில் தான் வந்து இந்த அமெரிக்கன் காலனைசேஷன் அதனால நடந்த விஷயங்கள், ஜென்ரல் ரீனர், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது ஒரு பெரிய ஸ்டோரி, உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு அவர் வந்து கடைசியில் வந்துட்டு அவருக்கான அவங்க அண்ணனுக்கான நியாயத்தை மட்டும் கிடையாது, இந்த ஒட்டுமொத்த கண்ட்ரிக்கான நியாயத்தையே வாங்கி கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி இந்த டீச்சர் வந்து சொல்லி முடிக்கிறாரு. அப்புறம் வந்துட்டு இவரோட அப்பா தான் நம்ம லேட் பிரசிடென்ட் ஜியோன் தான் வந்து ஜங்குக்கோட அப்பா. ஸோ அது வந்து அப்புறமா தான் தெரிய வந்தது அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் வந்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிறாங்க. அவங்க பேசுகிறது கேட்குறாங்களா இல்லையான்னு கூட தெரில. அங்கே வந்து ஜங்குக்கோட பெரிய ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. அங்கங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அதில் நடுவில் நம்ம டேயாங் மட்டும்தான் அமைதியாக பிடிச்சி வச்ச சில மாதிரி ஒரு பின் ட்ராப் சைலன்னு சொல்லுவாங்க, ஒரு சுண்டு விரல் கூட அசையலை. அமைதியாக நின்று ஜங்குக்கோட ஃபோட்டோவே பார்த்துட்ருக்காங்க. மற்றவங்களுக்குலாம் அது எப்படின்னு தெரியாது, ஆனால் டேயாங்கை பொறுத்த வரைக்கும் அது ஒரு அது இட்ஸ் டிஃப்ரெண்ட். அப்புறம் ஜங்குக் வந்து நமக்காகவும் நம்ம கண்ட்ரிக்காகவும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் சொல்ல போனோம்னா நம்மளோட ஹிஸ்ட்ரியிலேயே நம்மளோட வரலாறுலேயே ரொம்ப யங்கஸ்ட் ஜென்ரலாக இருந்தது ஜங்குக் தான். இன்ஃபேக்ட் சொல்ல போனோம்னா அவருக்கு வந்து பிரசிடென்ட் பதவியே கொடுத்தாங்க. பட் அவருக்கு வந்து அதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் வேண்டாம், ஐ வாண்ட் டு லிவ் மை லைஃப்னு சொல்லிடுறாரு. ஸோ அதனால் அது அவர் ஏற்றுக்கல. ஸோ இருந்தாலும் அவர் தான் இப்போதைக்கு இருக்கிறதுலே வந்துட்டு யங்கஸ்ட். இதனால் வரைக்கும் அப்படி யங்கஸ்ட் ஜென்ரல் இருந்ததே கிடையாது, அவர் தான். அது மட்டும் கிடையாது, சர்ப்ரைசிங் ஒன் என்னென்னா அவர் வந்துட்டு ரொம்ப 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 நாள் வாழ்ந்தார். அதுக்கு சொல்ல போனோன்னா அவரோட 117வது வயசில் தான் உயிரிழந்தார். ஸோ வந்து கொரியாலேயே வாழ்ந்த அதிகமான வருடங்களில் வாழ்ந்தவரில் அவரும் ஒருத்தர். இது நிஜமானுமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள புது இன்ஃபர்மேஷன் தான். அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ தான் எல்லா காலேஜ்லேயும் ஒரு வாண்டு ஒன்று இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இருப்பேன்னு. சார் ஐ ஹாவ் அ கொஷின் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே அவர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே வந்து இவங்க சொல்கிறாங்க, இந்த ஒரு பொண்ணு இருந்துட்டு கேட்குறா, சார் அவருக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் ஏதாச்சும் இருந்துச்சா? ஐ மீன் பார்க்குறதுக்கு இஸ் ரியலி ஹேண்ட்ஸம் சார், அதனால தான் கேட்குறேன், கேர்ள் ஃப்ரெண்ட் ஏதாச்சும் இருக்குது? அவ்வளோதான். அங்கே இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த பொண்ணுக்கு சொன்ன கமெண்ட்டை பார்த்து எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அந்த கொஷினை கேட்டோன்னே. ஆனால் டேயாங்க்கு மட்டும்தான் தூக்கி வாரி போட்ட மாதிரி இருக்குது. இதுக்கு மேலே நான் இங்கே நிற்கிறது சரியாக இருக்காது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அங்கேருந்து போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க.
ஏன் அப்படின்னா வந்துட்டு ஜங்குக்கோட வாழ்க்கையில் இன்னொருத்தங்க இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறதுக்கே டேயாங்க்கு வந்து விருப்பம் கிடையாது. அவங்கள விடவும் பெட்டராக, அவங்கள விடவும் நல்லதாக யாரோ ஒருத்தவங்க வாழ்க்கையில் இருந்திருக்கக்கூடாது. அது அது ஏற்றுக்க முடியாது இல்லை, அதான் கஷ்டமாக இருக்குது. ஸோ வந்து ப்ரொஃபஸர் அதை பற்றி பேசலான்னு வாயை திறக்கிறதுக்கு முன்னாடி டேயாங் காது பொத்தலான்னு போகிறாங்க. பட் அவங்க காது பொத்துறதுக்கு முன்னாடி ப்ரொஃபஸர் சொல்கிறத அவங்க கேட்டுடுறாங்க. ஆக்சுவலாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, அவர் லைஃப்பில் ஒரே ஒருத்தங்க தான் இருந்தாங்க. அவங்களுக்கு அப்புறம் அவர் யாரையும் திரும்பி கூட பார்த்தது கிடையாது. மற்ற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரொம்ப டச்சிங்காக இருக்குது, ஹார்ட் டச்சிங்காக இருக்குது, பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி இருக்குது. நம்ம டேயாங்க்கு மட்டும்தான் அழுகையே வர மாதிரி இருக்குது. அப்போ இந்த ப்ரொஃபஸர் இருந்துட்டு சொல்கிறாங்க, இதோ அங்கே பாருங்கள் அந்த பெயிண்டிங், ஜங்குக் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெயிண்டர் இன் கொரியா. ஸோ அவர் வந்து பண்ண பெயிண்டிங் தான் இது அப்படின்ற மாதிரி காமிக்க, அந்த பெயிண்டிங் எப்படி இருக்குது அப்படின்னா வந்துட்டு ஒரு பெரிய ட்ரீ, அதுக்கு கீழே ஒரு பையன் நிற்கிற மாதிரி ஒரு சில்வெட் மாதிரி தெரியுது. ஸோ நான் அவனை பிக்சர் அட்டாச் பண்ணுற கைண்ட் ஆஃப் இது மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு பெயிண்டிங் இருக்குது. ஸோ அந்த பெயிண்டிங் வந்துட்டு அங்கே ஹேங் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் இந்த ட்ரீ வேறு எங்கேயும் இல்லை, நம்ம காலேஜில் தான் இருக்குது. ஸோ வந்து அவர் இறக்குற வரைக்குமே வந்துட்டு டெய்லியும் நைட்டு போய் அந்த ட்ரீ கிட்ட நிற்பாராம், அந்த ட்ரீக்கு அடியில் நிற்பாராம். அது யாருக்கு என்ன ஏதுன்னு யாருக்கும் தெரியாது. பட் அவர் இன்ஃபேக்ட் சொல்ல போனோன்னா அவர் இறந்து போகிற அன்னைக்கு கூட போய் அங்கே போய் நின்றுதான் சொல்கிறாங்க. யாருக்காக அவர் வெயிட் பண்ணார்னு யாருக்கும் தெரியாது. டேயாங்குக்கு வந்து இந்த உலகத்தில் இதை விடவும் அவங்க என்றைக்குமே வழியாக வந்து ஃபீல் பண்ணதே கிடையாது. டேயாங்கால நகர முடியலை, எதுவுமே பண்ண முடியலை, அவ்வளோ வலிக்குது. இது நாள் வரைக்கும் எப்படி சொல்கிறதுனா, அந்த வழியில் அவங்கள சுற்றி என்ன நடக்குது, என்ன ஏது எதுவுமே புரியல. உடனே இந்த ப்ரொஃபஸர் இருந்துட்டு இது அடுத்த பெயிண்டிங் அப்படின்ற மாதிரி அடுத்த பெயிண்டிங் போகிறாங்க. ஸோ அந்த பெயிண்டிங்கில் வந்து ஒரு பையன் வந்துட்டு உட்காந்து இன்னொரு பெயிண்டிங் உட்காந்து பார்த்துட்ருக்க மாதிரி இருக்குது. ஒரு பெயிண்டிங் முன்னாடி இன்னொருத்தவங்க உட்காந்து பார்த்துட்ருக்க மாதிரி இருக்குது. மற்றவங்களுக்கு வேணால் அது தெரியாமல் இருக்கலாம் என்ன பெயிண்டிங்னு, ஆனால் டேயாங்க்கு நல்லாவே தெரியும். டேயாங்கால் ரெகக்னைஸ் பண்ண முடியுது. ஸோ அந்த ப்ரொஃபஸர் வந்துட்டு சொல்கிறாங்க, ஸோ இதுதான் வர்ச்சுவல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஜங்குக். அதாவது அந்த ட்ராயிங்கை உட்காந்து அவர் பார்த்துட்டு இருந்தது இப்படி தான் இருக்கும். ஸோ இதுதான் அந்த ட்ராயிங். ஸோ ஜங்குக் வந்துட்டு டெய்லியும் இந்த ட்ராயிங் போய் பார்த்துட்டே இருப்பாராம். அவரோட பட்லர் வந்து சொல்லியிருக்காரு ஒரு நாள் தவறாமல். அப்போ இப்போல்லாம் போய் பார்க்குறாரோ அப்போல்லாம் இந்த பர்சனை வந்து அவர் டெய்லியும் வரைஞ்சிக்கிட்டே இருப்பாராம். டேயாங் தன்னோட வாயில் கையை வச்சுட்டு அழுதுட்டு இருக்காங்க. லிட்ரலி யாருக்கும் அழுகிறது கேட்கக்கூடாதுன்னு அந்த ப்ரொஃபஸர் அப்படியே கண்டினியூ பண்ணுறாரு. அவர் இறக்கும் போது கூட அந்த பெயிண்டிங் முன்னாடி தான் இறந்து போனார். அதுக்கப்புறம் அவர் இறந்ததுக்கப்புறம் அவரோட பேக்கெட்டில் இருந்து ஒரு லெட்டர் எடுத்தாங்க. அந்த லெட்டரை படித்து பார்த்தப்போ தான் தெரிஞ்சிச்சு அவர் வந்து அவங்க லவ் ஆஃப் லைஃப்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் ரொம்ப வருஷமாக காதலிச்சிட்டு இருந்த அந்த ஒரு பர்சனுக்காக தான் இவ்வளோ வருஷமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாருன்னு அதுக்கப்புறம் தான் எல்லாத்துக்கும் தெரிய வந்துச்சு. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பாடுறா இவ்வளோ லாயலாக ஒரு பர்சனால் இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணு சொல்ல, இன்னொரு பொண்ணு வந்துட்டு ஐ ஹோப் இன்னும் உயிரோடு இருந்திருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு இன்னொரு பொண்ணு சொல்ல, கடைசியில் வந்துட்டு அப்போது அந்த லெட்டரில் என்ன இருந்துச்சு அப்படின்னு இன்னொரு பொண்ணு கேட்குது. ஸோ இப்போ கட் பண்ணால் ஃப்ளாஷ்பேக் தான், அதாவது பாஸ்டில் நடந்த ஃப்ளாஷ்பேக். ஜங்குக் கிட்ட போகலாம். ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு லீஸா கூப்பிடுற சத்தம் தான் கேட்குது. ஜங்குக் வந்து இப்போது அந்த மரத்துக்கு அடியில் உட்காந்து கிட்டார் வாசிச்சுட்ருக்காரு. யாரோ கூப்பிட்ற சத்தம் கேட்டோடனே கிட்டார் நிமிஷம் நிற்பாட்டிட்டு யாருன்னு பார்த்தா லீஸா தான். ஸோ லீஸா வந்து ஜங்குக்கு பக்கத்தில் உட்காராங்க. எனக்கு தெரியும் நீங்கள் தான் இருப்பாரு, எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இன்னும் ஜங்குக்கு இருந்துட்டு எதுவுமே ஆன்சர் பண்ணல. அவர் பாட்டுக்கு திரும்ப அப்படி கிட்டார் வாசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த பாட்டு ஞாபகம் இருக்கா, அது வந்து இப்படி வாசிச்சுட்ருக்காரு. இன்னும் லீஸா இருந்துட்டு நீ ஏன் இங்கே வந்து டெய்லி உட்காந்துருக்கேன்னு எனக்கு தெரியவே இல்லை ஜங்குக், என்ன தான் ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே ஜங்குக் அதுக்கும் ஆன்சர் பண்ணல. அவங்க பாட்டுக்கு உட்காந்து திரும்ப வாசிட்டே இருக்கேன். அவனை லீஸாக இருந்துட்டு எனக்கு தெரியும், எனக்கு நல்லா தெரியும், நீ இன்னும் அவனுக்காக தானே வெயிட் பண்ணிகிட்ருக்க. ஜங்குக் இங்கே பாரு, 25 வருஷம் ஆச்சு, இன்ன வரைக்கும் நீங்கள் வந்து டெய்லி அவனுக்காக தானே வெயிட் பண்ணிகிட்ருக்க. அவன் வரமாட்டான், அதே அவனுக்கு புரியவே மாட்டேங்குது. நீ இன்னும் நாளுக்கு நாள் வந்து சின்ன வயசு ஆகிட்டு போகல, உனக்கு வயசாகிக்கிட்டே போகுது. நீ கண்டிப்பாக மூவ் ஆன். வேறு ஏதாவது நல்லதாக பேசுகிற மாதிரி இருந்தால் மட்டும் பேசலீஸா அப்படின்ற மாதிரி ஜங்குக் வந்து அவங்களை பேச விடாமல் அப்படியே தடுத்துடுறாங்க. ஜங்குக் அப்படின்ற மாதிரி லீஸா வந்து அவங்களோட கையை வந்து இப்படி தடவி பார்க்குறாங்க. அவங்க கையிலெல்லாம் ரிங்கிள்ஸ் வந்துருச்சு. ஸோ வயசாகுது, 2 பேத்துக்குமே வயசாகுது. ஜங்குக்கு வயசாகிடுச்சுன்னா அவங்களுக்கும் வயசாகுது தானே, 2 பேத்துக்குமே வயசாகுது. ஸோ லீஸா அப்படியே எந்திரிச்சு நிற்கிறாங்க. ஜங்குக்கு பார்த்து ஜங்குக் இங்கே பாரு, இது சொல்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. அவன் போயிட்டான், அவன் ரொம்ப தூரம் போயிட்டான், அவன் திரும்ப வரப்போகிறது இல்லை. நீங்கள் 2 பேரும் கண்டிப்பாக திரும்ப மீட் ஷட் மவுத் பேசாத அப்படின்ற மாதிரி ஜங்குக் கத்திட்டு இப்போ லீஸாவை பார்க்குறாங்க. ஸோ லீஸா இப்போ தான் வந்துட்டு அந்த மூன் லைட் ஜங்குக்கோட ஃபேஸில் படுது. ஜங்குக் கண்ணெல்லாம் கலங்கி இருக்கிறது லீஸா இப்போ தான் பார்க்குறாங்க. உனக்கு என்ன தெரியும், அவன் எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கான் இங்கே வருவான்னு சொல்லிட்டு. அவன் வருவான்,
அவன் எனக்கு சத்தியம் பண்ணியிருக்கான், இங்கே வந்து என்னை பார்ப்பேன்னு. நான் அவனுக்காக இங்கே வெயிட் பண்ணுவேன். நான் சத்தியம் பண்ணியிருக்கேன், நான் வெயிட் பண்ணுவேன். அவன் வருவான், கூடிய சீக்கிரத்தில் என்னை பார்க்குறதுக்கு வருவான் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்ல லீசா வந்து அப்படி ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிடுறாங்க. ஆக்சுவலாக டியாங் வந்ததுக்கப்புறம் ஜங்குக்கு வந்து ரொம்ப ஷார்ட் டெம்பர், இதுக்கெடுத்தால் கோவப்பட்டு ஒரு வேறு மாதிரியும் மாறிட்டாங்க. டியாங்க்கு அப்புறம் அப்படி மாறிட்டாங்க. ஸோ லீசாவால் எதுவும் பேச முடியல. சரி, நம்ம இதுக்கு மேலே எதுவும் பேசி அவனை கஷ்டப்படுத்த வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறாங்க. ஜங்குக்கோட கண்ணீர் இப்போ தான் தேங்கி நிற்கும். இப்போ தான் கண்ணீர் கீழே விழுக்குது. அப்படியே கண் அப்படியே மூடி அப்படியே இருக்காங்க. டியாங் போனதுக்கப்புறம் ஜங்குக்கு வந்து ஷார்ட் டெம்பராக மட்டும் இல்லை, அழுகிறது மாறிடுச்சு நிறைய ஜங்குக்கிட்டேயே. ஜங்குக்கு அப்படியே கண்ணை மூடி உட்காந்துட்டு, நீ வருவேன் எனக்கு சத்தியம் பண்ணியிருக்கல, நீ நீ எனக்கு சத்தியம் பண்ணியிருக்கட்டேம்மா, நீ வருவேன். இப்போ 65 வருஷம் கழிச்சு இன்னமும் ஜங்குக்கு அந்த இடத்துல தான் நின்றுட்டுருக்காங்க. இன்றைக்கும் அங்கே தான் நின்றுட்டுருக்காங்க, அந்த மரத்துக்கு கடியில். ஸோ இந்த தடவை ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குது. ஜங்குக்கு வந்து வாக்கிங் ஸ்டிக் வச்சுருக்காங்க. ஏன்னா ஜங்குக்கு இப்போ 85 வயசாச்சு. ஸோ அவங்களால நிற்க முடியாது சரியா, சப்போர்ட்டுக்கு ஏதாவது ஒன்று தேவைப்படும். அதனால் அது பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்காங்க. அப்போ தான் அவங்க பட்லர் அவங்க பார்த்துக்கிறதுக்கு இருப்பாங்கள்ல, அவங்க வந்துட்டு, சார் டைம் ஆச்சு, வீட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஜங்குக்கு இருந்துட்டு, எனக்கு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம், எனக்கு கொஞ்ச நேரம், அவன் வந்துடுவான், அவன் வருவான், அவனுக்கு சத்தியம் பண்ணியிருக்கான், அவன் வருவான். அந்த பட்லருக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வந்துட்டு ஜங்குக்கு பார்க்கும்போதே ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த பட்லருக்கு தெரியாது யார் வர போகிறா, யாருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, அதெல்லாம் அவருக்கு தெரியாது. பட்லர் இருந்துட்டு சொல்கிறாரு, சார் ப்ளீஸ் சார் நம்ம போகலாம் சார், காலையில் 1 மணி ஆகிடுச்சி சார், இது நாள் வரைக்கும் நின்றுட்டுருக்கீங்க, கொஞ்சமாவது உங்களுக்கு ரெஸ்ட்டு வேணும்ல, வாங்க சார் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. அவங்களோட ஜாப் அது தானே, ஜங்குக்கு அவங்க நல்லபடியாக பார்த்துக்கணும் தானே, அதனால தான் அவங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்றேன். நம்ம ஜங்குக்கு இருந்துட்டு, இல்லை அவன் வருவான், நான் இங்கே தான் இருக்கணும், அவன் வருவான். அந்த பட்லருக்கு பாவம், அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஜங்குக்கு இப்படி பாவமாக ப்ளீஸ் பண்ணி கேட்கும்போது எப்படி நோ சொல்ல மனசு வரும்? என்னதான் இருந்தாலும் நம்மளோட பெரிய மனுஷன் இல்லையா, ஸோ எப்படி மனசு வரும்? ஒன்றும் சொல்ல முடியல. டெய்லியும் வந்து இந்த மரத்துக்கீழே வந்து நிற்பார். டெய்லியும் நிற்கிறாரு. எதுக்கு நிற்கிறாரு? வருஷமாக அவர் பார்த்துக்கிறாரு இந்த பட்லர். டெய்லியும் வந்து வருஷக்கணக்காக நின்றுட்டுருக்காரு, டெய்லியும் ஒவ்வொரு நாளும் வந்து. ஆனால் என்ன ஏதுன்னு அவருக்கு தெரியாது. பட்லரால் என்னவும் பண்ணவும் முடியாது. அதனால் அவரும் அழுகிறாரு. இந்த பட்லர் கண்லேயும் கண்ணீர் வருது, அவரும் அழுகிறாரு. ஜங்குக்கும் அழுக தான் செய்கிறாரு பாவம். அவரால் வேறு என்ன பண்ண முடியும்? டேமா எங்கே இருக்க அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு அழுகிறாரு. இப்போது ஒரு 80 வருஷத்துக்கு அப்புறம், சார் டைம் ஆச்சு, மெடிசன் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி பட்லர் சொல்ல ஜங்குக்கு இருந்துட்டு, இல்லைப்பா, எனக்கு முதல்ல அங்கே போய் அவனை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு 117 வயசாச்சு. இப்போ ஜங்குக்கால் சரியாக பேசக்கூட முடியல. இருந்தாலும் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல உடனே பட்லர் இருந்துட்டு, சரி சார், ஆனால் கொஞ்ச நேரம் தான், ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓகே அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஸோ ஜங்குக்கு வந்து கூட்டிகிட்டு போய் ஒரு சேரில் வந்து உட்கார வைக்கிறாங்க. ஜங்குக்கு வந்து இப்போ 117 வயசு, ஓகேவா. அவரால் நிற்கவும் முடியாது, பேசவும் முடியாது, அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அந்த ஒரு ரூமை கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே வந்துட்டு அவங்களோட பெயிண்டிங் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சேர் போட்டு உட்கார வைக்கிறாங்க. சார் கொஞ்ச நேரம் உட்காந்துருங்க, நான் போய் மெடிசன் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு கொஞ்சம் ப்ரைவசி கொடுத்துட்டு, ஜங்குக்கு மட்டும் தான் இப்போ அந்த ரூமில் இருக்காங்க. பட்லர் கிளம்பி போய்டுறாங்க. ஜங்குக்கு டேங்கோட ஃபோட்டோ பார்க்குறாங்க. ஜங்குக்கு என்னதான் வயசாக இருந்தாலும் இன்ன வரைக்கும் டேங்கோட ஃபோட்டோ பார்க்கும்போது முதல் தடவை உங்கள் கண் எப்படி மினுமினுத்துச்சோ அதே மாதிரி தான் இன்ன வரைக்கும் ஸ்பார்க்கிள் ஆகுது. ஜங்குக்கு அப்படியே டேங்கோட ஃபோட்டோவை பார்க்குறாங்க. இன்னுமே எல்லா மெமரிஸும் அவங்களுக்கு அப்படியே ஞாபகம் இருக்குது. ஜங்குக்கு வந்துட்டு சொல்கிறாங்க, மிஸ் யூ 80 வருஷம் ஆச்சு, இன்ன வரைக்கும் உனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் டேமா, நீ கடைசி வரைக்கும் வரவே இல்லைல்ல என்னை பார்க்குறதுக்காக. உனக்காக நான் ஒவ்வொரு நாளும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்கு கண்ணில் கண்ணீர் வருது, அழுகிறாங்க. இந்த வாயை போத்திட்டு ஏங்கி அழுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அழுகிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, டேமா என்னால் இதுக்கு மேலே முடியல டேமா, ரொம்ப டயர்டாக இருக்கு,
ஜங்குக்கால் இப்போ மூச்சு விட முடியல, மூச்சு திணறுது, ஹார்ட் பீட்லாம் வித்தியாசமாக துடிக்குது. ஏன் நீ வரல, எதுக்கு என்ன பார்க்க வரல அப்படின்ற மாதிரி அந்த ஃபோட்டோவை பார்த்து கேட்குறாங்க. ஜங்குக்கு தெரியும் அந்த ஃபோட்டோவால் பதில் சொல்ல முடியாதுன்னு பட்சத்தில் ஃபோட்டோ பார்த்து கேட்குறாங்க, ஏன் நீ வரல அப்படின்ற மாதிரி கேட்க ஜங்குக்கு அந்த மாதிரி கொண்டு பேசுகிறாங்க. ஐ ஹேட் யூ, ஒன்று இருக்கிற நீ உன் ப்ராமிஸை நிறைவேற்றவே, நீ வரவே இல்லைல்ல, நான் ஒன்று வெறுக்கிற. வருஷங்கள் ஓடி போச்சு, பட் இன்னும் அந்த வலி கொஞ்சம் கூட குறையவே இல்லை. ஜங்குக்கு சொல்கிறாங்க, ஆனால் என்னால் இன்னும் ஒன்று வெறுக்க முடியலையே, என்னால் உனக்கு உங்களை கோவப்பட முடியலையே, நான் உன்னை காதலிக்கிறேன், இன்னும் காதலிக்கிறேன். ஜங்குக்கால் அழுது இது பேச முடியலனாலும் பேசுகிறாங்க. என்ன அவங்களால முடியல, எத்தனை வருஷத்தோட இவ்வளோ உள்ள இருக்கும், எல்லாம் கொட்டணும்னு தோணுது. அவங்க முன்னாடி கொட்டுறாங்க. அப்புறம் ஜங்குக்கு எந்த சொல்கிறாங்க, டேமா நான் ஒரு குட்டி தூக்கத்துக்கு போனேன், உனக்கு பரவாயில்ல. டியாங் அப்படியே ஜங்குக்கு வந்து டியாங்கோட ஃபோட்டோ நேருக்கு நேராக பார்த்து சொல்கிறாங்க, இத்தனை வருஷங்களாவையும் டியாங்கோட அழகு அவங்கள இன்னும் ஆச்சரியப்படுத்துறதுக்கு குறையில. ஜங்குக்கு சொல்கிறாங்க, கொஞ்ச நாள் தான் தூக்கத்துக்கு போகிறேன், ஆனால் நான் ப்ராமிஸ் பண்ணுறது தெரியா, நான் சீக்கிரம் திரும்ப வந்துடுவேன், ப்ராமிஸ், நான் சீக்கிரம் வந்துடுவேன், ஒன்று ரொம்ப வெயிட் பண்ண வைக்க மாட்டேன். ஆனால் நான் திரும்ப தூக்கத்துலேருந்து எந்திரிச்சிக்கும் போது நீ இருப்பல்ல, என்கிட்ட இருப்பல்ல. ஜங்குக்கு அவங்க கண்ணை கொஞ்சமாக மூடுறாங்க. அவங்க மூடுறதுக்கு முன்னாடி பார்க்குறாங்க, ஒரு ஒரு சூரிய வெளிச்சம், பிரகாசமான வெளிச்சம் தெரியுது. ஜங்குக்கு தெரியும் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு. ஜங்குக்கு ஆல்ரெடி அதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க. அப்படியே ஜங்கு கண்ணை மூடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பட்லர் வராங்க. சார் உங்கள் மெடிசன் எடுத்துக்கணும் சார் அப்படின்ற மாதிரி ஒரு மெடிசன் கொடுக்கறதுக்கு வராங்க. ஆனால் ஜங்குக்கு வந்து கண்ணை மூடி இருக்காங்க. தூங்கிட்டாரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிட்ட போயிட்டு சார் அப்படின்னு கூப்பிட ஜங்குக்கு திரும்ப பதில் சொல்லலை. சார் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. அப்போயும் பதில் சொல்லலை. அவருக்கு புரிஞ்சிருச்சு என்ன நடந்திருக்கு அப்படின்னு. இருந்தாலும் பல்ஸ் பிடிச்சி பார்க்குறாங்க, பல்ஸ் கிடையாது, ஜங்கு இறந்துட்டாங்க அப்படின்றது அப்போ தான் தெரிய வருது. அவருக்கு அழுக தாங்க முடியல அந்த பட்லருக்கு. ஏன்னா அவருக்கு ஒரு ரெண்டாவது அப்பா மாதிரி, வருஷக்கணக்காக அவங்கள ஜங்குக்கு அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. அதனால் அவங்களால முடியல, கஷ்டமாக இருக்குது. அதுட்டே வந்து அந்த காலத்தில் ரேடியோ தானே, அந்த ஒரு ஃபோன் இருக்குல்ல, அதை எடுத்து சொல்கிறாங்க சோல்ஜர்கிட்ட, ஒரு நர்ஸ், கேப்டன் ஜியோனஸ் கான் அப்படின்னு சொல்கிறாங்க, போயிட்டார் நம்மளை விட்டுட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அது கேப்டன் ஜியான் கிடையாது, ஸோ ஜென்ரல் ஜியான் ஜங்குக். ஆனால் எனக்கு கேப்டன் தான் சொல்ல தோணுச்சு. இது நான் இனியா சொல்கிறேன். சரி, பேக் டு த ஸ்டோரி. அப்புறம் அவரை கேரி பண்ணி கூட்டிகிட்டு போகிறதுக்காக நிறைய சோல்ஜர்ஸையும் வர சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ சொன்னது வந்து யார்கிட்ட அப்படின்னா ஜங்குக்கோட பர்சனல் நர்ஸ் கிட்ட தான். ஸோ அவங்க வந்துட்டு ஃபோனை வைக்கிறாங்க. வச்சோடனே அவங்க கண்ணில் கண்ணீராக ஒழுகுது. ஏன்னா கடைசியாக ஒரு தடவை கூட அவர் பார்த்து பேச முடியல, ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல முடியல கடைசியாக அப்படின்ற மாதிரி நினைக்கும் போது கஷ்டமாக இருக்குது. ஸோ அவங்க போகிறாங்க, போய் ஜங்குக்கை பார்க்குறாங்க. பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ அவங்க வந்து சொல்கிறாங்க, சார் நீங்கள் ரொம்ப நாள் வாழ்ந்துட்டீங்க, உங்களுக்கு இந்த ரெஸ்ட்டு தேவைப்படும், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு பார்க்குறாங்க, ஜங்கு கையில் வந்து ஒரு கர்ச்சீஃப் இருக்குது. ஸோ அது வந்து நெஞ்சோடு அணைச்ச மாதிரி பிடிச்சிருக்காங்க. ஸோ இத்தனை வருஷங்களாக எப்போவுமே ஜங்குக்கு அந்த கர்ச்சீஃபை வந்து விடவே மாட்டாங்க, எப்போவுமே கையில் வச்சுட்டே இருப்பாங்க. அவங்க கேட்கணும்னு நினச்சிருக்காங்க, யாரோடது, யாரு கொடுத்தா, ஏன் என்னென்னு. ஆனால் வந்து அவங்களுக்கு கேட்குறதுக்கான வாய்ப்பே அமையலை. ஸோ இப்போவும் அந்த கர்ச்சீஃப் ஜங்கு கையில் தான் இருக்குது. அப்போ ஜங்குக்கோட பட்லர் தான் ஜங்குக்கை பார்க்குறாங்க. ஜங்குக்கோட பேக்கெட்டில் வந்துட்டு ஒரு லெட்டர் ஒன்று இருக்குது, நீட்டாக ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த லெட்டரை வந்து எடுத்துகிட்டு பிரிக்கிறாங்க, பிரித்து படிக்கிறாங்க. அது அவங்களுக்கான லெட்டர் இல்லைனாலும் அதில் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக பிரித்து படிக்கிறாங்க. ஃபுல்லாக படித்து முடிச்சிட்டாங்க. ஆனால் கடைசியில் அவங்களோட அட்டென்ஷனை வந்து கிராப் பண்ணது ஒரே ஒரு விஷயம் தான், கீழே கடைசியில் இருக்கக்கூடிய பேர் டெயாங். யார் அந்த டெயாங்? அவ்வளோதான், ஃப்ளாஷ்பேக் இதோட எண்ட் ஆகுது. இங்கே நம்ம டெயாங் தான், சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது.
ஒன்றுமே இல்லை. அப்படியே நிற்கிறாங்க. அவங்க உதட்டிலேருந்து அப்படியே ரத்தமாக வருது. என்ன பண்ணார், அழுதுடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் உதட்ட தானே கடிச்சிட்டு இருந்திருப்பாங்க. பட் என்ன செஞ்சு என்ன பிரயோஜனம், அவங்களால முடியலை. தண்ணியே அறியாமல் கண்ணீராக கொட்டுது. அழுகிறாங்க. அவங்களால அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஜங்குக் அவங்களுக்காக வெயிட் பண்ணாங்க. எவ்வளோ வருஷமா ஜங்குக் அவங்க செஞ்ச சத்தியத்தை காப்பாற்றிட்டாங்கல்ல. இவ்வளோ வருஷமாக வெயிட் பண்ணியிருக்காங்கல்ல. ப்ரொஃபஸர் இந்த ஒட்டுமொத்த ஸ்டோரியும் சொல்லி முடிக்கும் போது அவங்களோட மனநிலைமை சொல்ல முடியாத அளவு கஷ்டமாக இருக்குது. அப்புறம் ப்ரொஃபஸர் இருந்துட்டு சொல்கிறாங்க, அந்த காலத்தில் இருந்த வரலாற்று சுவடுகள் எல்லாத்தையுமே ரீனர் வந்து அழிச்சிட்டாங்க. அதனால் அது எதுவுமே கிடையாது. பட் அவங்களுக்கு தெரியாது ஜங்குக்கு வாழும் வரலாறுன்னு. ஸோ ஜங்குக்கு வந்துட்டு பின்காலத்தில் இதெல்லாம் நடந்துச்சுன்னு குறிப்பிடும் போது தான் நமக்கு இந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் தெரிய வந்திருக்கு இன்றைக்கி. அவ்வளோதான். அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இது வந்துட்டு இப்போ நீங்கள் இந்த கதையை கேட்டுட்ருக்கீங்கல்ல, உங்களுக்கு ஒரு மனநிலைமை இருக்கும்ல, இது என்னென்னு சொல்லுவீங்க ஏதுன்னு சொல்லுவீங்கன்னு. அதே மாதிரி தான் அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட மனநிலைமையும். ஆக்சுவலாக சொல்ல போனோன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம தான் சொல்லணும், நம்ம தான் இந்த கதையை கேட்டுட்டு இருக்கோம். ஸோ நம்மளோட மனநிலைமை தான் எல்லாத்துக்குமே அப்படி தான் இருக்குது. அப்புறம் இருந்துட்டு ப்ரொஃபஸர் சொல்கிறாங்க, அப்புறம் ஜங்குக் கிட்ட இருந்து கிடைச்ச அந்த லெட்டர், அதை நான் உங்களுக்கு ரிசர்ச்சாக தரேன், நீங்கள் தான் அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே பெரிய டிசப்பாயின்மெண்ட். எல்லோரும் வந்து ரொம்ப க்யூரியஸாக இருந்தாங்க, அது என்ன லெட்டர் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. பட் அவர் சொல்லலை. ஒன்றுட்டையும் ஜங்குக்கு சாரி ப்ரொஃபஸர் இருந்துட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ணுறாங்க. அது மட்டும் கிடையாது, ஜங்குக்கு வந்து தன்னோட லவருக்காக ஒரு சாங் கம்போஸ் பண்ணியிருந்தாங்க, அதை நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ப்ரொஃபஸர் சொல்கிறாங்க. டியாங்க்கு ஐயோ நாங்கள் நிற்கணுமா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா ஜங்குக்கு தான் கேட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் ஒன்று பார்த்து நிறைவேற்றி வச்சுருக்காரு. ஆமாம், ஞாபகம் இருக்கா, ஒரு நாள் நைட்டு ஜங்குக் கிட்ட டியாங் கேட்டிருப்பாங்க தனக்காக ஒரு சாங் கம்போஸ் பண்ணி கொடுக்க சொல்லி. அது ஜங்குக் கம்போஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, கம்போஸ் பண்ணிட்டாங்க. அது நினைக்கும் போது டியாங்க்கு முடியலை. ப்ரொஃபஸர் அந்த சாங்கை வந்து காமிக்கிறாங்க. டியாங்குக்கு தான் இப்போ நம்ம அங்கே நிற்கணுமா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த பாட்டு என்னவாக இருக்கும், தான் அந்த பாட்டை கேட்கறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படிங்கிறது அவங்களுக்கே இப்போ தெரியல. சத்தியமாக அவங்களால முடியவும் இல்லை. சரி, அங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து ஓடிடலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனால் அவங்களோட உடம்பு அசையாமல் இருக்குது, அசையவே மாட்டேங்குது. அந்த சாங்கை ப்ளே பண்ண உடனே அவங்களாம் அங்கேருந்து நகர்ந்து போக முடியலை. அந்த பாட்டு அந்த அங்கே இருக்கக்கூடிய 4 செவத்துலேயும் பட்டு அது எக்கோவாய் தன்கிட்ட கேட்கும்போது அப்படி இருக்குது. ஒரு ஸ்டூடெண்ட் கேட்குறாங்க, சார் இந்த பாட்டோட பேர் என்ன அப்படின்னு கேட்க, ஸ்டில் வித் யூ அப்படின்னு சொல்கிறாங்க. லிசன் டு இட் கேர்ஃபுல் அப்படின்னு ப்ரொஃபஸர் சொல்லிவிட்டு அந்த பாட்டை ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே டியாங் அப்படி நிற்கிறாங்க. ஸோ அந்த பாட்டோட லிரிக்ஸ் நீங்கள் ஸ்டில் வித் யூ கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஜங்குக்கோடது. இஃப் நாட் போய் கேளுங்க, நான் அந்த பாட்டோட லிரிக்ஸை வந்து தமிழில் சொல்கிறேன். க்ரௌட் டாக்கிங், மியூசிக் பிளேயிங், தட்ஸ் வெயிட், வாய்ஸ் ஆஃப் யோர்ஸ் கிரேஸ்ட் மீ, கால் மை நேம் ஒன் மோர் டைம், ஐம் ஸ்டாண்டிங் ஸ்டில் அண்டர் த ஃப்ரோசன் லைட், ஸ்டில் வித் யூ. சொல்ல போனோன்னா தமிழில் கூட எக்ஸாக்டாக ஒரு பாட்டு ஒன்று உண்டு. இந்த லிரிக்ஸ் எனக்கு கேட்டப்போ எனக்கு அந்த பாட்டோட லிரிக்ஸ் தான் ஞாபகம் வந்துச்சு. ரெண்டும் ஒன்று தான். சக்க சக்க நெரிசலில் ஒன்று சொல், செவிகள் அதையும் அதிசயமேனும். அதுக்கு தான் இந்த ஃபர்ஸ்ட் 2 லைனுக்கு அதுக்கும் எக்ஸாக்ட் மீனிங் தான். அதான் க்ரௌடாக இருக்கும்போதும் சரி, அது நிறைய மியூசிக் கேட்டுட்டு இருக்கும் போதும் சரி, என்னமோ தெரியல உன்னோட வாய்ஸ் மட்டும் எனக்கு தனியாக கேட்குது அப்படின்றது தான் அதோட மீனிங். 2வது, இன்னொரு தடவை என்னோடய பேரை சொல்லலாம், அதுக்காக தான் நான் வந்து இங்கே காத்துட்ருக்கேன். ஃப்ரோசன் லைட்டாக, ஃப்ரோசன் லைட் தமிழில் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அப்புறம் ஸ்டில் வித் யூ இன்னும் கூடன்னு அர்த்தம். ஸோ இதுதான் ஜங்குக்கு எழுதின அந்த பாட்டு. ஸோ இதை கேட்க டியாங்கால முடியல. சாரி ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வாயில் கையை வச்சது தான் வந்து அழுகிறாங்க. பட் அதையும் மீறி சத்தம் வெளியில் கேட்குது. ஏன்னா அவ்வளோ தூரம் கத்தி அழுகிறாங்க. அவங்களால முடியல. சாரி ஜங்கு, மன்னிச்சிரு, என்ன மன்னிச்சிரு, நான் உன்னை விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஏங்கி அழுகிறாங்க. முடியாமல் அப்படியே கீழே முட்டி போட்டு உட்காந்து அப்படி அழுக ஆரம்பிக்க ஒரு பொண்ணு அதை பார்த்துட்டு, டியாங்ஷி
என்னாச்சு, நீங்கள் ஓகே தானே, இது பிரச்சனை இல்லையே அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க அங்கே இருக்க எல்லோரும் திரும்பிட்டு அவங்க பார்க்குறாங்க. உடனே ப்ரொஃபஸர் இருந்துட்டு மிஸ்டர் கிம் என்னாச்சு, நீங்கள் ஓகே தானே, பிரச்சனை எதுவும் இல்லையே அப்படின்னு கேட்க அவங்க இருந்துட்டு எந்திரிச்சு நின்றுட்டு தலையாட்டிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்னாலும் எனக்கு உடம்பும் முடியல, நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து ஓடுறாங்க. இப்போதைக்கு எனக்கு இங்கே இருக்க வேண்டாம்னு தோணுது, இதுக்கு மேலே அவங்களால இதுக்கு மேலே தாங்கிக்க முடியாது. அங்கேருந்து அப்படி ஓடி போயிடுறாங்க. எல்லோரும் கூப்பிட்றாங்க நில்லுங்க நில்லுங்கன்னு, ஆனால் அப்படியே அங்கே திரும்பி கூட பார்க்கல, ஓடிடுறாங்க அங்கேருந்து. எனக்காக காத்திருந்தாரா இவ்வளோ வருஷமாவா? அவங்க கூட வலி எவ்வளோ இருந்திருக்கும், எவ்வளோ வலியாக இருந்திருக்கும். எனக்காக எவ்வளோ நாள் காத்துட்டு இருந்திருக்காங்க. ஜங்குக் அவர் செஞ்ச சத்தியத்தை காப்பாற்றிட்டாங்க. ஆனால் நான் தான், என்னால் தான் நான் செஞ்ச சத்தியத்தை காப்பாற்ற முடியல, என்னால் என் சத்தியத்தை காப்பாற்ற முடியல. கடைசியாக நான் அந்த லெட்டரை படிக்கணும், நான் படிக்கணும். ஆனால் எனக்கு பயமாக இருக்குது. ஆனால் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அந்த லெட்டரை, எனக்கு படிக்க தான் பயமாக இருக்குது. ஆனால் நான் இது எல்லாத்தையும் முடிச்சு வைக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு அழுகணும், ஒட்டு மொத்தமாக எல்லாத்துக்காகவும் அழுகணும். நான் அந்த லெட்டரை படிக்க போகிறேன். எல்லோரும் ஸ்க்ரீனை பாருங்கள். நான் அந்த லெட்டரை தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்களும் படிங்க, படித்தா தான் அந்த ஃபீல் கிடைக்கும். இப்போ தான் அந்த ஸ்டோரியை தான் படிக்கல, இந்த லெட்டரையாவது படிங்க. அது தூய தமிழில் இருக்குது, இருந்தாலும் நான் நார்மல் தமிழில் சொல்கிறேன். நீங்கள் ரீட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பாஸ் பண்ணிவிட்டு ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ போகலாமா? விண்மீன் காதலனுக்காக நான் உங்ககிட்ட இவ்வளோ தூரம் மூழ்கி போகிறதுக்கு உங்ககிட்ட அப்படி என்னதான் இருந்துச்சு? ஒருத்தருக்காக இன்னொருத்தர் விதிக்கப்படாதவங்க அப்படிங்கும்போது அவங்க 2 பேரும் ஏன் சந்திக்கணும் அப்படிங்கிறத நான் அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஆனால் இப்போ வரைக்கும் அந்த விதியை எப்படி நிர்ணயிக்கிறாங்கன்றது எனக்கு புரியவே இல்லை. அது கொஞ்சம் கூட காரணமே இல்லாத விஷயமா இருக்குது. 2 உயிர்களை சந்திக்க விடுறதுக்கு காரணம் தான் என்ன? அவங்க 2 பேரும் ஒன்றா சேர போகிறது இல்லைங்கும்போது நீ எனக்கு சத்தியம் பண்ணடே, அவங்க என் கூட எப்போவுமே இருப்பேன்னு சத்தியம் பண்ண. ஆனால் எனக்கு இப்போ தான் புரியுது, அதுதான் இந்த உலகத்திலே சொல்லப்பட்ட மிகப்பெரிய பொய்ன்னு. என்னையோட 70 வருஷம் ஆச்சு தெரியுமா? நான் இன்னும் வரைக்கும் உனக்காக காத்துட்ருக்கேன், 70 வருஷமா. ஆனால் நீ என்கிட்ட பொய் சொல்லிட்டல்ல, பெரிய பொய் சொல்லிட்டல்ல. நீ தானே சொன்ன நீ அந்த நட்சத்திரம் கிடையாதுன்னு, என்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு. நிலாவை எப்படி தனியாக விட்டுட்டு நட்சத்திரங்கள்லாம் போயிடுமோ, அதே மாதிரி நீயும் என்னை விட்டு போயிட்டல்ல, பொய் சொல்லிட்டு இப்போ நான் தனியாக இருக்கேன்ல. நான் இன்னும் எவ்வளோ நாள் தான் உனக்காக காத்திருக்கணும்? இன்னும் எவ்வளோ நாள் தான் உன் பேரை நான் கற்றுக்கிட்டே இருக்கணும்? இன்னும் எவ்வளோ தடவை தான் அந்த லெட்டர் நான் திரும்ப எழுதணும்? நான் இன்னும் உனக்காக எவ்வளோ சாங் தான் கம்போஸ் பண்ணணும்? இன்னும் எவ்வளோ நாள் தான் நான் எவ்வளோ நைட்டு தான் நான் தூங்காமல் இருக்கணும்? எனக்கு வயசாயிடுச்சு, கொஞ்சமாக எனக்கு ஒன்றும் இளமை திரும்பலை, எனக்கு வயசாயிடுச்சு. என்னோட இந்த உடம்புல இருக்கக்கூடிய சக்தியெல்லாம் கொஞ்சமாக போயிடுச்சு. ஆனால் என்ன நடந்தாலும் இன்னும் என் மனசு அப்படியே தான் இருக்குது, உனக்காக தான் இருக்குது, அது மட்டும் மாறலை. ஆனால் எதுவும் இன்னும் முடியல. நான் உன்னை தேடி கண்டுபிடிப்பேன். இந்த ஒட்டுமொத்த கதையும் தலைகீழாக புரட்டி போடுவேன். நம்மளோட இந்த காதல் கதை தான் இந்த பிரபஞ்சத்துலேயே ரொம்ப அழகான காதல் கதையாக இருக்க போகுது. இப்படிக்கு ஒன்னிலா ஜங்குக். அன்னிலிருந்து ஒரு 5 வருஷம் கழிச்சு டேங் நைட்டு தூங்க போகிறாங்க. விடிஞ்சா அவங்களோட பர்த்டே. டேங்க்கு என்னமோ மனசு ஒரு மாதிரி பாரமாக இருக்குது. டேங் அதுக்கப்புறம் ரொம்ப சைலண்ட் ஆகிட்டாங்க, யார்கிட்டையுமே பேசுகிறதில்ல, எதுவுமே பண்ணுறதில்ல. அவங்க உலகம்னு ஒவ்வொரு நாளும் ஜங்குக்கை நினச்சி வருத்தப்பட்டு அப்படியே தான் அவங்க வாழ்க்கை போயிட்டுருக்கு. ஸோ அவங்க தூங்க போகிறாங்க. நாளைக்கு விடிஞ்சா அவங்க பிறந்த நாள். தூங்க போகிறதுக்கு முன்னாடி என்னமோ தெரியல, அவங்களுக்கு ஏதோ ஒரு வெளிச்சம் தெரியுது. என்னடா திடீர்னு வெளிச்சம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க முன்னாடி அந்த ஃபேரி நிற்கிறாங்க. எஸ், அந்த ஃபேரி இருக்காங்கள்ட்டே அவங்க ஃப்யூச்சருக்கு அனுப்பிச்சி வச்ச பாஸ்ட்டுக்கு அனுப்பிச்சி வச்ச ஃபேரி.
அவங்க வந்து நிற்கிறாங்க. வந்து நின்றுட்டு அங்கே பார்த்து எப்படி இருக்க டேயாங்கா அப்படின்னு கேட்க டேயாங்கு ஒரு குட்டி ஸ்மைல் வருது. என்னதான் இருந்தாலும் ஒரு குட்டி ஸ்மைலோட என்ன சொல்ல எனக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லணும்னு அந்த ஃபேரி இருந்துட்டு எனக்கு தெரியும், என்னால் புரிஞ்சுக்க முடியுது, நாளைக்கு அவனோட பிறந்த நாளில் அப்படின்ற மாதிரி ஃபேரி கேட்க டேயாங்க இருந்துட்டு ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, நான் உனக்கு எந்த வரவுமே கொடுக்காம போயிட்டேன், உனக்கு நான் இப்போ ஒரு வரம் தரப்போகிறேன், ஒரு வரம் உனக்காக கேளு, நான் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல டேயாங்க அப்படியே ஃபேரியை பார்க்குறாங்க. நிஜமாவா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஃபேரி இருந்துட்டு நிஜமாதான், கேளு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க ஒரு வரம் கேட்குறாங்க. கேட்டுட்டு படுத்து தூங்குறாங்க. கட் பண்ணால் இப்போ பாஸ்டில் ஜங்குக் எப்பயும் போல் அந்த மரத்துக்கு கீழே நின்றுட்டு இருக்காங்க. அவங்க அவங்கள விட்டுட்டு போய் இதோட 5 வருஷம் ஆச்சு அங்கேயும். ஸோ எப்பயும் போல் அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு அந்த மரத்துக்கு கீழே நின்றுட்டு அந்த நட்சத்திரத்தையும் அந்த நிலாவையும் பார்த்துட்ருக்காங்க. அப்போ பின்னாடி இருந்து ஒரு குரல் கேட்குது, ஜங்குக் இன்னும் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண போகிறேன், மிட் நைட் ஆகிடுச்சு, வா தூங்க போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஜங்குக் திரும்பி பார்த்துட்டு வரேன், ஒரு 5 நிமிஷம் நான் வரேன் போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த பர்சன் அங்கேருந்து போயிடுறாங்க. வேறு யாரும் கிடையாது, நம்ம லீடா தான். அந்த இடத்த விட்டுட்டு போயிடுறாங்க. ஜங்குக் மட்டும் இப்போ தனியாக நின்று பார்த்துட்டே இருக்காங்க. மனசு ஃபுல்லாக பாரும், இன்னும் இவ்வளோ நாள் தான் நான் அவனுக்காக காத்துட்ருக்கணுமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சு சரி போகலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிவிட்டு திரும்புகிறாங்க. திரும்பி பார்த்தா தூரத்தில் யாரோ ஒருத்தர் நடந்து வராங்க. ஜங்குக்கு ரொம்ப பழக்கப்பட்ட ஒருத்தராக தான் இருக்குது. ஸோ கிட்ட வர வர ஜங்குக்கோட ஹார்ட் பீட் இங்கே துடிக்கிறது அதிகமாயிட்டே போகுது. வர வர தான் தெரியுது அவங்க உலகமே நடந்து வர மாதிரி இருக்குது, அவங்க உயிரே நடந்து வர மாதிரி இருக்குது. கொஞ்சம் தூரம் கிட்ட வந்ததுக்கப்புறம் அந்த பர்சனோட ஃபேஸ் ஜங்குக்கு சரியாக தெரியல. ஏன் அப்படின்னா ஜங்குக்கோட கண்ணு ஃபுல்லாக கண்ணீராக தேங்கி நிற்குது. கண்ணீர் தேங்கி நின்றுச்சுன்னா அது பிளர் ஆகிடும்ல, சரியாக தெரியல. ஒன்று ஜங்குக்கு அவசரமாக அவங்க போட்டுக்க ஷர்ட் ஸ்லீவ்ஸில் கண்ணை தொடச்சிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா அது மட்டும் அவங்க தான் ஜங்குக்காக வந்திருக்காங்க. ஜங்குக்கால இதை நம்பவே முடியல. கண்ணு ஃபுல்லாக கண்ணீர், ஆனால் வாயம் முழுக்க ஒரு சிரிப்பு. ஜங்குக்கு தயக்கமாக இருக்குது. இருந்தாலும் அவங்க கையை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போய் அங்கே தொட போகிறாங்க. ஆனால் தொடலை, திரும்ப பின்னாடி எடுத்துக்கிறாங்க. எங்கே மறுபடியும் ஹாலுசினேஷன் மாதிரி ஆகிடுமோ, திரும்பவும் தன்னோட கனவாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி பயமாக இருக்குது. ஜங்குக்கு அழுகிறாங்க. இது உண்மைதானா, இது நீதானா, என்னால் நம்ப முடியல, நான் தொட்டால் எப்பயும் போல் என் கனவா ஹாலுசினேஷனாக மறைஞ்சு போயிடுவியா, எனக்கு பயமாக இருக்கு, ஒன்று தொட்டா நீ எங்கே போயிடுவியோன்னு எனக்கு பயமாக இருக்குடா அப்படின்ற மாதிரி அழுகிறாங்க. அங்கே அப்படியே ஜங்குக்கு பார்த்துட்டு குட்டி ஸ்மைலோட ஜங்குக்கோட உதட்டோட அவங்களோட உதட்ட விட்டு வைக்கிறாங்க. ஒரு கிஸ் பண்ணுறாங்க. அது வந்து அதுக்கு ஒரு இலக்கணமே கிடையாது, ஒரு கிஸ். ஸோ 2 பேர்த்தோட ப்ரெசன்ஸை 2 பேரும் ஃபீல் பண்ணணுங்கிறதுக்கான கிஸ். தான் கனவில்லை தான் நிஜம்ன்றது ஜங்குக்கு ப்ரூஃப் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய அந்த ஒரு முத்தம். ஸோ அழகான ஒரு கிஸ் போக ஜங்குக்கு இப்போ தான் புரிய வருது, நிஜமானவே வந்திருக்கான் தனக்காக அப்படின்னு சொல்லி. ஜங்குக்கு அப்படி டியாங்கோட ஃபேஸை கப் பண்ணுறாங்க. கப் பண்ணிட்டு இப்போது ஒருத்தரோட ஃபோர்ஹெட் இன்னொருத்தரோட அட்டாச் பண்ணிவிட்டு ஜங்குக் டியாங்க வந்துட்டல ஒரு வழியா அப்படின்ற மாதிரி ஜங்குக் கேட்கட்டே அங்கே இருந்துட்டு அவனுக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே லாங் ஷர்ட் போனால் அந்த மரத்துக்கு கீழே நம்ம ஹுக், அதுக்கு நிலா நட்சத்திரம் அவங்களுக்கு சாட்சியாக அழகா அப்படின்னு ஸ்டோரி அந்த இடத்துல முடியுது. ஆக்சுவலாக ஒன்று சொல்லணும், இது வந்து ஒரிஜினல் கிளைமேக்ஸ் கிடையாது, இது வந்து என்னோடய கிளைமேக்ஸ். ஒரிஜினல் கதை கேட்டிங்க அப்படின்னா அந்த லெட்டர் படித்தோம் இல்லையா, அங்கேயே முடிஞ்சு போச்சு, அது ஒரு கதை முடிஞ்சு போச்சு. வாட்பேடில் போட்ட பொண்ணு வந்து அந்த பொண்ணுக்கான ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துருந்துச்சு, ஒரு கிளைமேக்ஸ். அது எனக்கு வந்து பர்சனலாக கனெக்ட் ஆகலை. எனக்கு வந்து இதுதான் வேணும் அப்படின்னு தோணுச்சு. அது கிளைமேக்ஸ் என்ன அப்படின்னா வந்துட்டு டேயாங் வந்துட்டு ஒரு ஜங்குக் மாதிரி ரீபர்த்
ரீபர்த் கிடையாது, ஜங்குக் மாதிரியே ஒருத்தர் பார்ப்பாங்க, அப்படியே ஜங்குக் மாதிரியே இருப்பாங்க, பேருமே ஜங்குக் தான், பட் சர் நேம் வேறு, ஜியான் கிடையாது, அவங்க பேர் ஹான் ஜங்குக். 2 பேரும் பழகுவாங்க, பட் அவங்க 2 பேத்துக்குமே அது ஒரு செட் ஆகாது. அது டியாங்க்கு வந்துட்டு ஜங்குக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீல் கிடைக்காது, அதனால் வேண்டாம் அப்படி சொல்லிட்டு பிரேக்கப் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் டியாங் ரொம்ப வருஷம் யாருமே இல்லாமல் அப்படி தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் அவங்க பர்த்டே அன்னைக்கு நைட்டு தான் அந்த சாரி வந்துட்டு உனக்கு வர வேணுன்ற மாதிரி நிஜமானுமே கேட்பாங்க. அப்போ அவங்க டியாங் வந்துட்டு கேட்பாங்க, ஒரு வாரம் கேட்டுட்டு தூங்கிடுவாங்க. ஸோ அடுத்த நாள் வந்து இறந்து போயிடுவாங்க, அவங்க இருக்க மாட்டாங்க. என்னென்னா வந்துட்டு ரீபர்த் ஆகணும்னு கேட்டிருப்பாங்க, அதாவது திரும்ப பிறந்து ஜங்குக்கும் அவங்க 2 பேருமே திரும்ப பிறந்து ஃபஸ்ட்லேருந்து அவங்களோட ஸ்டோரி சின்ன வயசுலேருந்து அப்படி லவ் பண்ணி ஃப்ரெண்ட்ஸாக இருந்து அப்புறம் கடைசியில் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பாங்க. பட் அவங்க 2 பேத்துக்குமே வந்துட்டு இப்படி ஒரு பாஸ்ட் இருந்ததா தான் 2 பேத்துக்குமே ஞாபகமே இருக்காது, எதுவுமே தெரியாது. புதுசாக 2 பேர் வந்து சேர்ந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால எனக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. ஜங்குக்கு இத்தனை வருஷம் இவங்களுக்காக வருவான்னு அவங்க நம்பிக்கையாக வெயிட் பண்ணாங்கல்ல, அப்போ நம்பிக்கை வெயிட் பண்ணவங்களுக்கு அவங்க போயிருக்கணும்ல, அவங்க போய் ஒருத்தரையாவது பார்த்துக்கணும்ல. ஸோ என்னை கேட்டிருந்தா ஃபேரி வந்து என்கிட்ட ஒரு வாரம் கேட்கும்போது நான் சொல்லியிருப்பேன், ஒரு நாள் ரொம்ப நேரம் கூட இல்லை, ஒரு தடவை ஜங்குக்கிட்டே அவங்க நேரில் போய் பார்த்துருக்கணும். அந்த மனுஷன் அவ்வளோ வருஷம் அவங்களுக்காக வெயிட் பண்ணதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் அவங்களுக்கு கிடைக்கணும்ல. அதனால தான் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி கிளைமேக்ஸ் மாற்றிக்கிட்டேன். எனிவே நான் ஹாப்பி என்டிங் தான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன கிளைமேக்ஸ் வேணுமோ அந்த கிளைமேக்ஸ் வச்சுக்கோங்க. எனக்கு கிளைமேக்ஸ் தான் பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு அந்த கிளைமேக்ஸ் ஓகேனாலும் பிரச்சனை இல்லை, அதே நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் எண்ட் ஆஃப் த வீடியோ கேப்டன் ஜியான் போடுங்க ப்ளீஸ். நீங்கள் இனிமேல் கேட்கவே வேண்டாம், ஏன்னா முடிஞ்சு போச்சுல்ல. எனக்கு கிட்டத்தட்ட 7 months ஆச்சு. அந்த 7 monthஸாக கண்டினியூஸாக போட்டுருக்கேன். பட் நான் கொடுத்த வாக்கை காப்பாற்றிட்டேன். நான் வந்து ப்ராமிஸ் வந்துட்டு நிறைவேற்றிட்டேன். நான் சொன்ன மாதிரி வியூஸ் போடலனாலும் நான் ஃபுல்லாக போட்டு முடிப்பேன்னு சொன்னேன். நான் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முடிச்சது ஒரு விஷயம் சந்தோஷமாக இருந்தாலும் இது 7 monthஸாக போட்டுட்ருக்கீங்கிறதுனால லைக் ஹார்ட் க்ளோஸ்டான ஒரு விஷயம். அதுக்கு முடிக்கிறேன்னு சொல்லும்போது நிஜமாலுமே எனக்கு கஷ்டமாக இருக்குது. அண்டு இவ்வளோ நாள் வந்துட்டு கண்டிப்பாக நான் வந்து ஒருத்தங்களுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லணும். என்னோடய ஃப்ரெண்டு, நான் சரி இது வியூஸ் போல் வேண்டாம் அப்படிலாம் ஒரு சில டைம் தோணியிருக்கு, இல்லைன்னா சொல்ல மாட்டேன், தோணியிருக்கு. அப்போது அவங்க தான் இருந்துட்டு இல்லை போடுங்க தொட்டிங்கள்ல முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹெல்ப் பண்ணதாக இருக்கட்டும், எனக்கு நிறைய வந்து கைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கிளைமேக்ஸுமே நான் அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணி அவங்களும் சொல்லி தான் அந்த கிளைமேக்ஸ் நான் உருவாக்கினேன். நாங்கள் 2 பேர்த்தோட சேர்த்து தான் உருவாக்கணும். அண்ட் தேங்க்ஸ் ஜி, நீங்களும் ஒரு காரணம் நான் அதை முடிச்சதுக்கு. அண்ட் உங்கள் ஆடியன்ஸ் உங்களுக்குன்னு சொல்லணும், ஆடியன்ஸ் கிடையாது, எல்லோரும் என்னோடய சிஸ்டர்ஸ் மாதிரி, அக்கான்னு தானே கூப்பிட்றீங்க, எல்லாருமே என் குடி தங்கச்சி, என்னோட பெரியவங்களா இருந்தால் என்னோட அக்கா, என்னோடய சிப்ளிங்ஸ் மாதிரி தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நீங்களும் வந்துட்டு ஒரு வீடியோக்களையும் ப்ளீஸ் போடுங்கன்னு நிறைய தடவை ப்ளீஸ் மட்டும் பண்ணாதீங்க. சொல்லியும் திருந்தலை மாமா, நீங்கள் திரும்ப சொன்னீங்க. ஸோ அது வந்துட்டு சரி, ஓகே ஃபைன். ஸோ இதையும் ஒன்று நீங்களாம் கேட்டதுனாலையோ நிறைய பேர் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு எப்படியாவது ஒரு 150 வந்துடும் வியூஸ் ஒரு வீடியோவுக்கு. ஸோ அந்த 150 பேரும் வந்துட்டு கண்டினியூஸாக பார்த்தாங்க. நான் எவ்வளோதான் வந்துட்டு இழுபறியாக போட்டாலும் லைக் நான் கண்டினியூஸாக போடவே இல்லை, மறந்துடுவேன். இப்போவே இந்த வீடியோ போட்டு கிட்டத்தட்ட 2 வாரம் ஆயிடுச்சு. நான் திரும்ப மறுபடியும் இப்போ போடுறேன், இப்போ பார்க்குறீங்க. ஸோ இந்த கண்டினியூட்டி உங்களுக்கு நீங்களும் தான் ஒரு காரணம். நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் ஒரு தடவை கேட்கல அப்படின்னா, கண்டினியூஸாக நீங்கள் கேட்கல அப்படின்னா நான் இப்போயோ அது விட்டுருப்பேன். நீங்களும் ஒரு முக்கியமான காரணம் தான். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் எல்லாத்துக்கும். அண்ட் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குடா, என்னமோ தெரியல, லைக் முடிஞ்சிச்சா அப்படின்ற மாதிரி இருக்கு. Anyway, thank you for reading my voice. நம்ம இன்னொரு எஃப்எஃப்ல பார்க்கலாம், சரியா? கண்டிப்பாக பார்க்கலாம். கேப்டன் ஜியான் முடிஞ்சிச்சா, செயின் ஆப்ரேஷன் போட்டுட்ருக்கேன். ஸோ அதில் மீட் பண்ணலாம். நான் 1 shot இனிமேல் போடுவேன். ஸோ இனிமேல் வேறு ஏதாவது இது மாதிரி சூப்பரான ஒரு ஸ்டோரி, வாட்பேட் ஸ்டோரியோட நான் உங்களை திரும்ப மறுபடியும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் எமோஷனல் பீக் ஆகிட்டு வீடியோவில் கொஞ்சம் நானுமே அழுது பேசிட்டேன். அது அழுது நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது நம்மளே அறியாமல் அழுக தானே வரும். ஸோ நான் நல்லா நிறைய இந்த வீடியோவில் அழுது பேசிட்டேன். அது நான் நினச்சேன், நான் என்னோடய குரல் கொடுக்கும்போது நான் வந்து நார்மலாக பேசியிருக்கணும், அவங்க தானே அழுது பேசுகிறாங்க,
பேசுகிறாங்க, நான் ஏன் அழுது பேசுகிறோம் அப்படி யோசித்தேன். ஆனால் என்னால் முடியல. நானே வந்து எங்கே அழுது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணி முடித்தேன். அதனால் அது மட்டும் கொஞ்சம் மன்னிச்சு விட்ருங்க. கொஞ்சம் குரல் ஒழுங்காக இருந்திருக்காது. ஏன்னா அழுகும்போது குரல் இருக்காதில்ல, அது நடுக்குள்ள. ஸோ அந்த மாதிரி தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே மேக்ஸிமம் இப்படி தான் இருந்திருக்கும். அது மட்டும் மன்னிச்சுக்கோங்க. அண்ட் சரி, ஓகே, பாய், டாட்டா, ஹேவ் அ நைஸ் டே. அல்லாட்டி குட் நைட், பை பாய்.